அன்பரின் பாதத்திலே ஓர் நாள் நான் வீழ்ந்து கிடந்தேன். அன்போடு என்னை அழைக்கின்றார், அன்போடு என்னை அணைக்கின்றார். அன்பரின் பாதத்திலே ஓர் நாள் நான் வீழ்ந்து கிடந்தேன். அன்போடு உன்னை அழைக்கின்றார், அன்போடு உன்னை அணைக்கின்றார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். நம்பி வா, நம்பி வா, நம்பி வா, நம்பி வா. பாவத்தை விட்டு எழுந்து வா, உன் சாபத்தை விட்டு எழுந்து வா, உன் வியாதியை விட்டு எழுந்து வா, உன் கடன்களை விட்டு எழுந்து வா. அன்பரின் பாதத்திலே ஓர் நாள் நான் வீழ்ந்து கிடந்தேன். அன்போடு என்னை அழைக்கின்றார், அன்போடு என்னை அணைக்கின்றார். கரங்களை உயர்த்தி நம்பி வா மகனே மகளே, நம்பி வா தேவனுடைய பிள்ளையே, நம்பி வா. நம்பி வா. பாவத்தை விட்டு எழுந்து வா, உன் சாபத்தை விட்டு எழுந்து வா, உன் வியாதியை விட்டு எழுந்து வா, உன் கடன்களை விட்டு எழுந்து வா. ஆம் அன்பு சகோதரனே சகோதரி, இன்றைக்கு நீ தானாக இந்த இடத்துல வரவில்லை. என் இயேசு உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீண்ட நாட்களாக ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்னைக்கு தான் ஒரு விமோச்சனம் வரப்போம், என் வாழ்க்கையில் நான் என்னைக்கு தான் நிம்மதியாக சாப்பிடப்போம், என்னைக்கு தான் நிம்மதியாக தூங்க போறேன், நொந்து போய் வந்திருக்கிறேனே என்று சொல்லி கண்ணீரோடு நீ வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத மகளே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இஸ்ரவேலே கலங்காதே, நான் உன் தேவன். நீ திகைச்சு போய் வந்திருக்கிற, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்கிறேன். ஆண்டவரே, நீர் என் பிள்ளைக்கு அற்புதம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக. எல்லாருடைய நிந்தைகள் இந்த பூமியில இராதபடிக்கு முற்றிலும் அற்று போகும்படி பண்ணி என் பிள்ளைகளை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி
மகிழ்ச்சியாய் குடியிருக்க பண்ணும். தொடர்ந்து எங்களோடு பேசும். நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் எனக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு? எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏற்கனவே உங்களுக்கு குழு மேல கொடுத்துட்டேன். என்ன இன்னைக்கு செய்தி தலைப்பு என்ன? சத்தமா சொல்லுங்க. நீரே. சொல்லுங்க பார்க்கலாம். நீரே என் தேவன். சொல்லுங்க. நீரே என் தேவன். அப்படின்னா ஏதோ ஒரு ரொம்ப ஆண்டவர்கிட்ட நம்ம உரிமை பாராட்டுற ஒரு வசனமா இந்த வசனம் இருக்கு. ஆமே. ஆண்டவரே, நீங்க தான்ப்பா எனக்கு தெய்வம், நீங்க தான் எனக்கெல்லாம். ஆண்டவரே, உங்க பிள்ளை நான் வந்திருக்கிறேன். தம்பி ஜெஃபோட பாட்டை நீங்க கவனிச்சிருப்பீங்க. நீரே என் தேவன், நானும் தன் பிள்ளை என்றோ அப்படின்னு நீங்க உரிமையா சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம அப்பா பிள்ளை உறவுல நம்ம அப்பாவை பார்க்க வந்திருக்கிறோம். அப்பாவுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறோம். ஏசப்பாவுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுது, கர்த்தர் தன்னுடைய வீட்டிலே தன் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து மகிழ பண்ணி அனுப்புவார். ஆமேன். ஆமாம், அவங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி அனுப்ப கர்த்தர் இந்த நாளில் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இனிய மாதமாய் அமையும்படி ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய நெருக்கங்கள், பஞ்சங்கள், கடன்கள், அவமானங்கள் எல்லாம் நீங்கி நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ போறீங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. தலை நிமிர்ந்து வாழ போறேன். ஆமா, அவர் நம்மை தலை நிமிர பண்ணுகிறவர். அல்லேலூயா. தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுங்க பார்க்கலாம். தலை நிமிர செய்பவர் நீரே. கரங்களை உயர்த்தி. தலை நிமிர செய்பவர் நீரே. நறுமுறை. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. பேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர். எல்லாம் சத்தமா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கரங்களை உயர்த்தி. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. ஆமாப்பா, இந்த அவமானங்கள் எல்லாம் சூழ்ந்த நிலைமையில தலை குனிஞ்சி பிள்ளைங்க வந்திருக்கிறாங்கப்பா. தலை நிமிர பண்ணுகிறவங்களை தேடி வந்திருக்கிறாங்க. என் பிள்ளைகளுடைய தலையை நிமிர்த்தி கௌரவமாய் வாழ்கிற கிருபையை தார். எல்லா அவமானங்களிலிருந்து என் பிள்ளைகளை விடுதலையாக்கும். ஏதோ ஒரு அற்புதத்தை என் பிள்ளைகளுக்கு செய்ய போகிறேன். என் நிந்தையை மாற்றுவதற்கான ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். இந்த மாதம் முழுவதும் என் பிள்ளைகள் தலை நிமிர்ந்து வாழுகிற மாதமாக என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து தார். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். எடுத்து வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? ஏசாயா 25:1. கர்த்தாவே, கர்த்தாவே, நீரே என் தேவன், நீரே என் தேவன். உம்மை உயர்த்தி, உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். உமது நாமத்தை நான் துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் சத்தியமும் உறுதியுமானவைகள். உறுதியுமானவைகள். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றான், கர்த்தாவேன்னு கூப்பிடுறான். அவன் மன உடைஞ்சு போன நேரத்துல உதவி செய்யும்படிக்கு ஆண்டவரை நோக்கி கர்த்தாவேன்னு கூப்பிட்டு சொல்றான், நீரே என் தேவன், உம்மையல்லாமல் எனக்கு வேற தெய்வம் இல்லை. நீரே என் தேவன். நீரும் என்று சொல்லவில்லை,
நீரே, சொல்லுங்க, நீரே, நீரே என் தேவன். ஹல்லேலூயா. வேற ஆப்ஷன் நமக்கு கிடையாது. அவர்தான் நம்முடைய தெய்வம், நமக்காக உயிரை கொடுத்தவர், நம்ம இன்னைக்கு வரைக்கும் பராமரிச்சு அழகா பாதுகாக்கிற ஆண்டவர். வலது பக்கத்துல 1000 விழுந்தாங்க, இடது பக்கத்துல 10000 விழுந்தாங்க. அதை கண்ணால பாத்தியே தவிர அவைகள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தல. அவர் சொல்றார், நீரே என் தெய்வம். ஹல்லேலூயா. நான் உங்களை உயர்த்தி பிடிக்க வந்திருக்கிறேன்னு சொன்னா, எஸ்ஐயா தீர்க்கதரிசி சொல்ல, நான் உங்களை உயர்த்தி பிடிக்க. தம்பி ஜெஃப்ரின் இன்னைக்கு அழகா ஆண்டவரை உயர்த்தி பிடிச்சு எல்லாரும் கரங்களை உயர்த்தி நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொன்னீங்க. அருமையான பிள்ளைகள் பவ்யாவும் அன்பு மகன் டெர்லும் ஆரம்பத்திலிருந்து நல்ல இன்னைக்கு துதி ஆராதனையை கர்த்தர் மகிமையாய் நடத்தி நாம் நன்றி உள்ளவங்களா இருக்கணும்னு சொல்லி நம்ம ஞாபகப்படுத்தி இருக்கிறார். குட்டி கதைகள் மூலமாக, ஸ்டெஃபி மூலமாக ஆண்டவர் பேசினார், ஜெஃப் மூலமா பேசினார், இப்பொழுது அடிமை மூலமா பேசிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நன்றி அறிதல் உள்ளவர்களாயிரு. நம்ம ஆண்டவரை உயர்த்த 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 ஆண்டவர் நம்மளை உயர்த்திக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆமா, தம்பி சொன்னது போல, ஜெஃப் சொன்னது போல, தாவீது எவ்வளவுக்கு எவ்வளவு எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவர் உயர்த்தினானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் உயர்ந்துகிட்டே இருந்தான். நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா அவனுடைய சொந்த சகோதரர்கள் எல்லாரும் அரசாங்கத்தில் வேலை செய்யறாங்க, மிலிட்ரியில வேலை செய்யறாங்க. இவன் மட்டும்தான் கரவலாடுகளுக்கு பின்னால சுத்தி ஆடு மேய்க்கிற தொழிலை செய்துட்டு இருந்தான். இது ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? அவனுடைய சகோதரர்கள் கூட அரசாங்க வேலை செய்த சகோதரர்கள், ஆண்டவர் கிருபையாய் கவர்மெண்ட் வேலை கொடுத்த அவனுடைய சகோதரர்கள் கூட ஆண்டவரை துதிக்கலைங்க. பின்னால கிடக்கிற தள்ளப்பட்ட கல்லாய் கிடந்த இந்த தாவீது தான் ஆண்டவரை துதிச்சான். அவன் சொல்றான், சிறுமையிலே என்னை நினைத்தவரை நான் துதிப்பேன். நான் சிறுமப்பட்டு கிடக்கும் பொழுது என்ன நினைச்சவர் எங்க ஆண்டவர் ஒருவரே. அவங்க அப்பா கூட அவனை நினைச்சு பார்க்கலங்க. அவங்க வீட்டுக்கு ஒரு வாய்ப்பு வருகிறது. உங்க வீட்டுல ஈசா, அவருடைய தகப்பனாகிய ஈசா இடத்திலே தீர்க்கதரிசி சாமுவேல் வந்து சொல்றான், ஈசாவே உனக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரிடத்துல. உங்க வீட்டிலிருந்து யாரோ ஒருவரை ஆண்டவர் ராஜாவாக மாற்ற போகிறார். அப்ப அவங்க அப்பாவுடைய எண்ணத்துல தாவீது வரலங்க. நல்ல அப்பான்னா என்ன நினைக்கணும்? ஏற்கனவே எல்லா பிள்ளைகளும் அரசாங்கத்துல வேலை செய்யறாங்க, என் பிள்ளை ஒருத்தன் தானே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவனை தானே முன்னால கொண்டு வந்து நிறுத்தணும். ஆனா அந்த தகப்பனுடைய நினைவில் கூட அவன் இல்லை. ஆனால் பரம தகப்பனுடைய நினைவில் இருந்தான். உலக தகப்பன் ஏற்கனவே அரசாங்கத்துல நல்ல நிலைமையில இருக்கிறவன் இன்னும் நல்லா ஆகட்டும் சொல்லி அவனை தான் கொண்டு வந்து முன்னால நிறுத்தினார். பரலோக அப்பா இவன் இல்லை இவன் இல்லை இவன் இல்லைன்னு சொல்லி கடைசியா எல்லா பிள்ளைகளையும் நிறுத்தினதற்கு பிறகு ஆண்டவர் எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டார். கடைசியா கேட்கிறார் சாமுவேல் தீர்க்கதரிசி, உங்க வீட்டுல வேற ஆள் இல்லையாப்பா? ஆண்டவர் இந்த வீட்டுல தானே ஒருத்தர் ராஜாவாக்க போறேன்னு சொன்னாரு. நீ எல்லா பிள்ளைகளையும் கூட நிறுத்திட்டு ஆண்டவர் எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, வேற பிள்ளை இல்லையான்னு சொல்லும் பொழுதுதான் அந்த தாவீது தன் தகப்பனுக்கு ஞாபகத்துக்கு வருகிறான். சொல்றான், ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் என்று சொன்ன உடனே அந்த தீர்க்கதரிசி சொன்ன, அவனை கூப்பிடு, யாருக்கு தெரியும், அவனுக்கு ஒருவேளை ராஜ மேன்மை கிடைக்கலாமே. அவனை கூட்டிட்டு வந்தாங்க. அந்த துதி வீரனை பார்த்த உடனே சிறுமையிலே ஆண்டவர் அவனை நினைத்து அவன் வந்த உடனே இவன் தான் ராஜா, இவனை அபிஷேகம் பண்ணனா, அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணின. இன்னைக்கு நீ சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில வந்திருக்க. உன்னுடைய பெற்றோரால கூட உன்னை ஞாபகம் வைக்க முடியாத நிலைமையில வந்திருக்கலாம். உன்னுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் உன்னை மறந்திருக்கலாம், சொந்த பந்தங்கள் மறந்திருக்கலாம். உன்கிட்ட பணம் இல்ல, அழகு இல்ல, அந்தஸ்து இல்ல, வேலை இல்ல. ஆனா எது இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. உங்களோட ஆண்டவர் இருக்கார். ஆண்டவர் கூட இருக்கிறனாலதான் இன்னைக்கு உன்னை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். தாவீதோடு கூட ஆண்டவர் இருந்தார். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் ஆண்டவரை உயர்த்த 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 நாளுக்கு நாள் ஆண்டவர் உயர்த்திட்டே இருந்தார். ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் அவனை முழு சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றி
40 வருஷங்கள் போதும் போதுன்னு சொல்லக்கூடிய அளவுல அவன் ஒரு பெரிய ராஜாவாயிருந்து ஆண்டவரை மைமைப்படுத்தினான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் அழகா சொல்லுகிறது, நீரே என் தேவன் என்று சொல்லிட்டு ஏசாயா சொல்கிறான், நான் உம்மை உயர்த்தி பிடிக்க ஆரம்பிக்கிறேன். என்னைக்கு நீங்க உங்களை உயர்த்தி பிடிக்கணும்னு நினைச்சு பெருமையில போறீங்களோ உங்களை ஆண்டவர் உயர்த்த முடியாது. தரையை மட்டும் உங்களை தாழ்த்துங்க. ஆண்டவரே உங்க பிள்ளைப்பா, நான் உங்களை நம்பி வந்திருக்கேன். சொல்லுங்க, நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன். நம்பி வந்திருக்கிறேன். சொல்லுங்க, நம்பி வந்தேனே செய்யானா, நம்பி வந்தேன். இன்னொரு முறை, நம்பி வந்தேனே செய்யானா, நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையானா, நம்பி நம்பிக்கையோட சொல்ல, திவ்ய திவ்ய சரணம் சரணம் சரணமையானா, நம்பி வந்தேனே. இன்னொரு முறை, திவ்ய திவ்ய சரணம் சரணம் சரணமையானா, நம்பி வந்தேனே. நம்பி வந்தேனே செய்யானா, நம்பி வந்தேனே. எல்லாம் நெஞ்சில கைய வச்சு, நான் நம்பி வந்தேனே செய்யானா, நம்பி வந்தேனே. ஆமாப்பா, என் பிள்ளைங்க உங்களை நம்பி வந்திருக்கிறாங்கப்பா. நம்பினவர்களை கைவிடாத தெய்வமே, நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது சொன்ன தெய்வமே, என் பிள்ளைகள் உம்மை நம்பி வந்திருக்கிறார்கள். என்னுடைய நம்பிக்கை வீண் போக கூடாது ஆண்டவரே. மனம் நொந்து வந்திருக்கிறார்கள். உம்மை உறுதியாய் பற்றி பிடித்திருக்கிற மனதையுடைய என் பிள்ளைகள் உம்மையே நம்பி வந்திருக்கிறபடியினாலே இன்று முதல் இவர்களை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள், பூரண செல்வங்களோடு காத்துக்கொள்ளும், பூரண செல்வாக்கோடு நீர் காத்துக்கொள்ளும். அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீரே என் தேவன், உங்களை நான் உயர்த்தி பிடிக்க வந்திருக்கிற ஆண்டவரே, உம்மை நான் ஆயுள் முழுவதும் தூச்சிக்கிட்டே இருக்க வந்திருக்கிற ஆண்டவரே சொல்லிட்டு சொல்றான். நீர் செய்த அதிசயங்களை நான் விவரித்து சொல்லுவேன் என்று சொல்கிறான். நீர் எனக்கு அதிசயமானவைகளை செய்தீர், அதிசயமானவைகளை செய்தீர். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயமானதை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, யாரெல்லாம் நன்றி சொன்னாங்கன்னு பாத்தீங்களா? நடக்க முடியாதவன், ஆண்டவரே நான் நடக்கவாவது செய்யறேன்னு, ஆனா ஒருத்தன் உள்ளுக்குள்ள மரணத்தோட போராடிட்டு ஆம்புலன்ஸ்ல போறானே, அவரை போல இல்லை. என்னை இந்த அளவுக்கு நடக்க வைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னா நடக்க முடியலனாலும் நான் நெருங்கி நடக்க உதவி செய்தேன். ஆம்புலன்ஸ்ல போறவை கைகால் முறிஞ்சவும் பார்த்துட்டு சொல்றான், ஒரு பணம் முன்னால போயிட்டு இருக்கு, ஒரு சடலம் போயிட்டு இருக்கு, ஆண்டவரே அட்லீஸ்ட் என் கைகாலம் முறிஞ்சாலும் நான் உயிரோட இருக்கிறேனே. பாவம், இவரை இழந்தவங்க எவ்வளவு துடிப்பாங்க, அவன் செத்து போயிட்டானே ஆண்டவரே. ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்மை காட்டிலும் கஷ்டப்படுகிறவர்களை நினைத்து நம்மை நாம் தேற்றிக் கொள்ள வேண்டும். இதுக்கு நாம் பரவாயில்ல ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு சொந்த வீடு இல்லைன்னாலும் வாடகை வீடாவது இருக்கு ஆண்டவரே. நிறைய பேர் வழியோரத்தில் படுத்து கிடக்கிறாங்க, குழாய் அடிவாரத்தில் படுத்து கிடக்கிறாங்க, பஸ் ஸ்டாப்ல படுத்து கிடக்கிறாங்க, மூடுறதுக்கு துணி இல்லாம இருக்காங்க ஆண்டவரே. வாடகை வீட்லயாவது என்ன வச்சிருக்கீங்களா ஆண்டவரே? நன்றின்னு சொல்லி இந்த மாசம் முழுசு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க. விண்ணப்பமே வைக்காதீங்க, நன்றி சொல்லிட்டே இருங்க. அவர் சொல்லுகிறான், உம்முடைய நாமத்தை நான் துதிப்பேன்,
நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். இந்த வசனத்தை கத்தோலிக்க மொழிபெயர்ப்புல அழகா இருக்கு. நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. இதே எசேயா 25:1 கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு சொல்கிறது, ஆண்டவரே நீரே என் கடவுள், நான் உம்மை போற்றுவேன், நீர் வியத்தகு செயல் புரிந்துள்ளீர் என்று சொல்கிறான். வியத்தகு செயல்கள் அப்படின்னா வியக்கத்தக்கதான செயல்களை என்னுடைய வாழ்க்கையிலே நீர் புரிந்திருக்கிறீர். நான் வியந்து பார்க்கக்கூடிய விதத்திலே எனக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறீர். எல்லாம் முடிந்தது என்கிற சூழ்நிலை வரும் பொழுது இல்லை, புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறேன் என்று செய்திருக்கிறேன். வியக்கத்தக்க அதிசயங்களை என் வாழ்க்கையிலே நீர் புரிந்துள்ளீர். அடுத்து அந்த வசனம் சொல்லுகிறது, நெடுநாளாய் நீர் தீட்டியுள்ள திட்டத்தை திண்ணமாகவும் உறுதியாகவும் நிறைவேற்றியுள்ளீர் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நீண்ட நாட்களாக ஆண்டவர் உனக்காக சில திட்டங்களை தீட்டி கொண்டு வந்து அதை உறுதியாக இன்றைக்கு உன்மேலே நிறைவேற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு திட்டம் ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். எனக்கு ஒரு எதிர்காலம் என்னென்ற ஒரு பிடிப்போ ஒரு உணர்வோ இல்லாமல் இருந்தாலும், நீரே என் தேவன் நீ கூப்பிட்ட ஒரே காரணத்தினால ஆண்டவர் உனக்காக நீண்ட நாட்களாக தீட்டி வைத்திருக்கிற திட்டங்களை இன்றைக்கு ஆண்டவர் செயல்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானே. சொல்லுவோம், திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. அனனே என் ராஜனே, எபினேசரே, என் ராஜனே. எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு என் கவலை. எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு என் கவலை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க பிள்ளை நான் ஏன் கலங்கணும், கூட்டிட்டு வந்தது நீங்க. நான் கவலைப்பட மாட்டேன். சொல்லுங்க, நான் கவலைப்பட மாட்டேன். என்ன கூப்பிட்டு வந்தீங்க. ஹல்லேலூயா. என்ன கூப்பிட்டு வந்தவர் நீங்க. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, திட்டங்களை தருகிறவரும் அவர்தான், அதை செயல்படுத்தி மகிழ்கிறவரும் அவர்தான். உன்னை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு திட்டத்தை நீ வகுத்தியோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனா உனக்காக நீண்ட நாட்களாக ஒரு திட்டத்தை தீட்டி வகுத்து கொண்டு வந்து இன்னைக்கு உனக்கு அதை கொடுத்து நிறைவேற்றுகிறார். யாரு? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமென். உன் பிள்ளைகளுக்காக ஆண்டவர் ஒரு திட்டத்தை தீட்டி கொண்டு வந்திருக்கிறார். உதவாக்கரையாயிருந்த உன் பிள்ளை, யாருமே வேண்டாம் இயேசுவும் வேண்டாம் என்று ஒதுங்கி நின்ற உன் பிள்ளை, எனக்கு நீ வேண்டும் என்று ஆண்டவர் அவனை தேடி போகிறார். ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல நீங்க எனக்கு வேண்டான்னு நீங்க சொன்னாலும் அவர் அப்பா இல்லை, நீங்க பிள்ளை ஏதோ பிள்ளைங்க தெரியாம சொல்லிருச்சு, ஏதோ ஆதங்கத்தில் சொல்லிட்டு இருக்கிற கஷ்டத்துல வாய் விட்டுருச்சு, அதுக்காக நான் கோவிச்சுக்கிட்டு போவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் போக மாட்டாரு. உன்னை பின்தொடர்ந்து வந்து ஆசீர்வதிக்கிற நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடர்ந்து வரும். துரத்தி துரத்தி ஒன்னு ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீ வேண்டாம் வேண்டாம்னாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, இல்ல, நன்மையும் கிருபையும் உன்னை துரத்தி துரத்தி ஆசீர்வதிக்க, துரத்தி துரத்தி ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்காக நீண்ட நாளாய் அவர் வகுத்து கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் இன்றைக்கு செயல்படுத்துகிற நேரம் இது. ஆமென். ஆண்டவர் அதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி உங்க கையில கொடுத்தாச்சு. நீங்க போய் எடுத்துக்கொள்ளுங்க. தீர்க்கதரிசியுடைய வேலை என்னன்னா மிதக்க பண்றது தான், வார்த்தையை சொல்லி மிதக்க பண்றது தான் அந்த தீர்க்கதரிசியுடைய வேலை.
ஆனா போய் எடுத்துக்கொள்வது உங்களுடைய வேலை. ஆமேன். ஆமா, போய் எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார். அப்படி மூழ்கி கிடந்த கோடாரி யோர்தான் நதிக்குள்ள மூழ்கி போச்சு. அது மிதக்காது, ஏன்னா அது இரும்பு கோடாரி, மிதக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த தேவ மனுஷனாகிய எலிசா ஒரு கொப்பை வெட்டி விசுவாசத்துல உள்ள போட்டான், அது மிதந்துருச்சு. இன்னைக்கு வசனமாகிய கொப்பை வெட்டி உங்கள் முன்னாலே ஆண்டவர் போடுகிறார். அது மிதக்க பண்ணும். அமிழ்ந்து போனது எதுவாயிருந்தாலும் அது எல்லாத்தையும் இன்னைக்கு மிதக்க பண்ணுவார். நீங்க போய் எடுத்துக்கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் போய் எடுத்துக்கொள்வேன். சொல்லுங்க, நம்பிக்கை. நான் போய் எடுத்துக்கிறேன் ஆண்டவரே, நான் போய் எடுத்துக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் மிதக்க பண்ணுகிற ஆண்டவர். இன்னைக்கு எல்லாத்தையும் மிதக்க பண்ணியாச்சு. நீ போய் எடுத்துட்டு இனி அடுத்த மாசம் வரும் பொழுது சந்தோஷமா நன்றி சொல்ல போறீங்க. இந்த மாசம் பாருங்க எவ்வளவு கட்டிகளை கரைத்து போட்ட ஆண்டவர். எத்தனை கட்டி சாட்சி இன்னைக்கு. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவர் அதிசயங்களை செய்கிறவர். வசனம் சொல்கிற நெடுநாளாய் உனக்கு தீட்டி வைத்திருக்கிற திட்டத்தை திண்ணமாக, அப்படின்னா நிச்சயமாக உனக்கு இன்றைக்கு நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார். அவர் செய்த அதிசயங்களை நாம் விவரித்து சொல்ல போறோம். ஹல்லேலூயா. மனோவா தம்பதியர்களுக்கு ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம இருந்துச்சு. ஆனாலும் வயசானாலும் அவங்க ஜெபத்திலே தான் இருந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் வந்தார். என்ன விட்டா இவனுக்கு வேற யாரு கதி? எல்லா டாக்டரையும் பார்த்திருப்பான், ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. கடைசியா நொந்து போய் இருக்கிறானேன்னு சொல்லி அவனுக்காக ஆண்டவர் தீட்டி வைத்திருந்த திட்டம் என்ன தெரியுமா? இவனுக்குன்னு ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுக்கணும், அவன் ஒரு பெரிய பராக்கிரமசாலியை மாற்றணும், ஒரு பெரிய சிம்சோனை கொடுக்கணும், நான் ஜீவனுள்ள தேவன் என்பதை அவன் ஜனங்கள் மத்தியிலே உறுதி செய்வான் என்று சொல்லி தேவன் இவர்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். இவர்கள் கூட கடைசியா இதுக்கு மேல நமக்கு கிடைக்கிறது வாய்ப்பில்லை போல இருக்குன்னு அமைதியாகி விட்டார்கள். ஆனால் மனிதன் அமைதியாகலாம், கர்த்தர் ஒரு நாளும் அமைதியா இருக்க மாட்டார். அவர் உனக்குன்னு குறிச்சதை அந்த குறிச்ச நேரம் வரும் பொழுது உன் வீடு தேடி கொண்டு வந்து கொடுப்பார். அல்லேலூயா. ஆமா, நம்ம ஆண்டவர் வீடு தேடி வந்து ஆசீர்வதிக்கிறவர். சொல்லுங்க பார்க்கலாம், வீடு தேடி வந்திருக்க ஆசீர்வதிக்கிறவர். இன்னைக்கு ஏசப்பாவுடைய வீட்டுக்கு வந்த உங்களை ஆசீர்வதிக்காம அனுப்பிடுவாரா? அவர் இன்றைக்கு உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். திடீர்னு தேவதூதன் வந்து சொல்லுகிறான், ஆண்டவர் ஒரு திட்டம் தீட்டி வச்சிருக்கிறார் உங்க வாழ்க்கையில. நீண்ட நாட்களாக அந்த திட்டத்தை ஆண்டவர் அப்படியே பொறுமையா வச்சிருந்தாரு. இப்ப அதை ரிவீல் பண்றாரு, வெளிப்படுத்துறாருன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய தூதனானவர் வந்து சொல்றாரு மனோடைய மனைவி இடத்துல, உனக்கு ஒரு ஆண் பிள்ளையே கர்த்தர் கொடுக்க போறாரு. அவனுக்கு சிம்சோன்னு பேர் வைக்கணும், அவனை இப்படி இப்படி வளர்க்கணும். அதான் தேவனுடைய நீண்ட நாட்களா தான் அந்த வசனம், நெடுநாளாய் நீர் திட்டி உள்ள திட்டத்தை திண்ணமாக நிறைவேற்றுகிறவர். அந்த தேவதூதன் சொல்றா, உங்களுக்கு இனி குழந்தை கிடைக்காதுன்னு நீங்க முடிவெடுத்திருக்கலாம். இல்ல, உங்க குடும்பத்தை குறித்த ஒரு பெரிய திட்டம் ஆண்டவர் வகுத்து வச்சுட்டு உங்களுக்குன்னு ஒரு பையனை கொடுக்கணும்னு தீர்மானிச்சிட்டாரு என்று சொல்லிட்டு போயிட்டார். அந்த மனோவுடைய மனைவி இதை கேட்டுட்டு புருஷன் வந்தோடனே சொல்றா, எப்பா ஒரு நற்செய்தி, இன்னைக்கு யாரோ ஒருத்தர் வந்தாங்க, வந்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, அதனால நம்ம மறுபடியும் ஆண்டவர் நமக்கு இறங்குவார், நம்ம இந்த காரியத்தை குறித்து நம்ம எதிர்பார்ப்போட இருப்பேன்னு சொன்ன உடனே மனோவா கேட்டாரு அவங்க மனைவியை பார்த்து, சரிம்மா வந்தவர் பேர் என்னன்னு கேட்டியா? யார், அவருடைய பேர் என்ன? யார் வந்து சொல்லிட்டு போனா? ரோட்ல போனவங்க வந்து சொன்னாங்களா? யாரு சொன்னாங்கன்னு தெரியலையே, யார் வந்து சொன்ன, அவங்க பேர் என்ன சொல்லிட்டு சொல்றான். அடுத்த வாட்டி அந்த மனுஷன் வந்தா உங்க பேர் என்னன்னு கேளு என்று சொல்லிட்டார். அடுத்த முறை அதே தேவனுடைய தூதனானவர் வந்து கணவனும் மனைவியும் இருக்கிற நேரத்தில் வந்து மறுபடியும் அதை ரீகன்ஃபார்ம் பண்ணி சொல்றார், உங்களுக்கு ஒரு பையனை கொடுக்க போற, அவன் இப்படி இப்படி இருப்பான், பயங்கர பலசாலியா இருப்பான், பராக்கிரமசாலியா இருப்பான், சிம்சோன் பேர் வைக்கணும், அவனுடைய நசரேய விரதம் அந்த முடியெல்லாம் நீங்க கட் பண்ணக்கூடாது, இப்படி இப்படி வளர்க்கணும், எல்லாம் சொல்லிட்டார். சொல்லி முடிச்ச உடனே மனோவா கேட்கிறாரு, சரி நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், உங்க பேர் என்னன்னு நாம் தெரிஞ்சுக்கலாமா? உங்க நாமம் என்ன என்று நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்னு உடனே கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார், என் நாமம் என்னவென்று நீ கேட்பானேன், உனக்கு கண்டிப்பா அது தெரியணுமா? என்னுடைய நாமம் அதிசயமானவர். ஹல்லேலூயா. அன்றைக்கு வந்தது தேவ தூதன் அல்ல,
அதிசயமானவர் என்கிற பெயரோடு பிறந்த இயேசு வந்து சொல்லுகிறார், என் பேர் உனக்கு கண்டிப்பா தெரியணுமா? நான் அதிசயமானவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதே ஆண்டவர் உங்க முன்னால வந்து நின்னு, நான் யாரு பேசுறேன்னு தெரியுதா உங்களுக்கு? நான் அதிசயமானவர் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீண்ட நாட்களா நீங்களும் ஒரு குழந்தைக்கு ஏங்கி 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 அழுது இன்னும் கிடைக்கல, இதுக்கு மேல கிடைக்காதுன்ற ஒரு முடிவுக்கே கூட நீங்க வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் நீண்ட நாட்களாக திட்டம் போட்டு வச்சிருக்கிறாரு, உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன், என்னை சேவிக்கிற ஒரு சந்ததியை உனக்கு கொடுப்பேன். தலைமுறை தலைமுறைக்கும் கர்த்தரை சேவிக்கிற ஒரு சந்ததி உன்னிடத்திலிருந்து உருவாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. சாட்சிகள் நிறைய வித்தியாசமான சாட்சிகளை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு முறை ஊழியத்தில் உள்ள ஒரு சாட்சி பாருங்க. ஒரு சகோதரிக்கு 17 வருஷம் குழந்தை இல்லை. அவங்க எல்லா டாக்டர் முயற்சியும் எடுத்துட்டு இந்த செயற்கை கருத்தரித்தல் மையம் ஒன்றுக்கு போயிட்டு 3 முறை ஐவிஎஃப் பண்ணிட்டாங்க, ஐயூவி 2 வாட்டி பண்ணாங்க, மொத்தம் 5 முறை பண்ணி கடைசி எல்லாம் ஃபெயிலியர் ஆன நேரத்தில் டாக்டர் சொல்லிட்டாங்க, இல்லைம்மா 5 முறை பண்ணியாச்சு மொத்தம், இதுக்கு மேலே வாய்ப்பே இல்லை, உன் யூட்ரஸ் இப்போ ஒரு குழந்தை தங்கினாலும் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து அது வீக் ஆகி போச்சு, இன்னொரு முறை இன்னொரு குழந்தை தங்குறதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா என்று சொல்லும் பொழுது அவளுடைய இருதயம் உடைஞ்சு போச்சு. நான் இத்தனை 17 வருஷமா இவ்வளவு பணத்தை செலவு பணம் செலவு பண்ணதெல்லாம் வீணா போச்சு, அது மட்டும் இல்லை, இனி எனக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே என்று சொல்லி பித்து பிடிச்சவளை போல அந்த செயற்கை கருத்தரித்தல் மையத்திலிருந்து வெளியே வர்றா. அவ மனுஷியாகவே இல்லை. ரோட்ல வண்டி வர்றதுன்னு தெரியாம ஒரு பைக்ல ஒரு அண்ணாச்சி வந்துட்டு இருக்கிறாரு. அப்படியே அவ பைக் வர்றது கூட தெரியாம போய் பைக்ல மோதி கீழே விழுந்துட்டா. அப்பதான் அந்த அண்ணாச்சி கேட்கிறாரா, சாட்சி பாருங்க, எப்படிப்பட்ட சாட்சி, என்னம்மா ஏதாவது பறி கொடுத்துட்டு வந்திருக்கியா? இவ்வளவு வண்டிங்க போகுது, இப்படி வந்து வண்டிக்கு முன்னால விழுறிய, ஒரு வண்டி வர்ற சத்தம் கூட உனக்கு கேட்கலையா? ஹார்ன் அடிக்கிற சத்தம் கேட்கலையா? அவ சொன்னாலா, எனக்கு காதுல ஒரே ஒரு சத்தம் கேட்குது, செத்துப்போ செத்துப்போ செத்துப்போன்ற ஒரு சத்தம் மட்டும்தான் கேட்குது, வேற ஒரு சத்தமே எனக்கு கேட்கல. வண்டியை நிறுத்திட்டு தண்ணியை கொடுத்துட்டு அண்ணாச்சி சொன்னார், என்ன பிரச்சனைமா உனக்கு, ஏமா பித்து பிடிச்சவளை போல இருக்கிற? அவ சொன்னா, 17 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, என் புருஷனை நானும் வெக்ஸான நிலைமையில இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் வரமாட்டேன், நீ மட்டும் தனியா போன, இன்னைக்கு என்ன தனியா அனுப்பி விட்டார், அவர் வந்து போயிட்டார், எல்லாரும் கைவிட்டாங்க சார், எனக்கு வேற வழி தெரியல, செத்துலாம் போல, நான் எங்க போறேன்னு எனக்கே தெரியல, நான் வீட்டுக்கு போறேன்னா எங்க போறேன்னு எனக்கு தெரியல. அப்பதான் அந்த சகோதரர் சொன்னாரா, நான் ஒரு இடத்த உனக்கு அறிமுகப்படுத்துறேன், நீ அங்க போ, உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் சொல்லிட்டு நம்முடைய பழைய ஜபகோபுரத்தை அட்ரஸை கொடுத்து அந்த மகளை அனுப்பி விட்டார். இங்க போமா. அப்ப அவங்க சொன்னாங்களாம், எங்க மாமனார் மாமியாரெல்லாம் அதை சம்மதிக்க மாட்டாங்களே, நாங்க கிறிஸ்துவை நம்பாத கூட்டமாச்சே, நாங்க வர குறிச்சு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத. அப்ப அவர் சொன்னாரா, உனக்கு காரியம் நடக்கணுமா, நீ போ, இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மகள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சில வருஷங்களுக்கு முன்பாக என்ன நம்முடைய பழைய ஜபகோபுரத்தில் வந்து பார்த்தாங்க. இந்த சம்பவத்தை அவங்க சொல்லும் பொழுதே என்ன அறியாமல நான் அழ ஆரம்பிச்சிட்டேன், என் கண்கள் எல்லாம் குளமானது. நான் ஜபிக்க ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே இவ்வளவு சூழ்நிலை கேட்டாச்சுன்னு எனக்கே பரிதாபமா இருக்கு, நீங்க என்னோட எவ்வளவு மனதுருக்கம் உள்ள தேவன், என் பிள்ளைக்கு ஏதாவது செய்யக்கூடாதா, என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யக்கூடாது, என் பிள்ளைக்கு ஒரு குழந்தையை கொடுப்பது உமக்கு லேசான காரியம் தானே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜபிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர் சொன்னார், மகளே, உன் நிந்த இந்த பூமியில இராதபடிக்கு முற்றிலும் அற்று போகும்படி பண்ணி உன்னை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி மகிழ்ச்சியாய் குடியிருக்க பண்ணுவேன், உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன், அந்த பிள்ளைக்கு மிரக்கிளின் அதிசயமான பிள்ளை என்று, அற்புதத்தின் பிள்ளைன்னு நீ பெயர் வைக்கணும். ஆண்டவர் பெயரே கொடுத்துட்டார், உனக்கு மிரக்கிளினை நான் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் பேரை கொடுத்துட்டு சொன்னாரு, போகும்போது உன் பிள்ளைக்கு ஒரு மிரக்கிளின்னா பொம்பளை பிள்ளை பேரு தான், ஒரு நல்ல ஃப்ராக் ஒன்று எடுத்துட்டு நீ போ, அதை விசுவாசத்தில் உன் புருஷன்கிட்ட வச்சுட்டு நீ வேற ஒன்றை இயேசுவேன்னு கூப்பிடு, உனக்கு வேற ஜெபம் பண்ண தெரியாது, இதுக்கு மேல கையை வச்சு இயேசுவேன்னு கூப்பிடு, அவ்வளவுதான். இயேசு அதிசயமானவர்,
அற்புதங்களை செய்வா. அந்த மகள் போகும்போது ஒரு ஒயிட் ஃப்ராக், குட்டி ஃப்ராக், அதில் ரெட் கலர், இன்னைக்கு எனக்கு அது ஞாபகம் இருக்கிற அந்த அந்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் அந்த பிள்ளையை கொண்டு வந்தாங்க. நல்ல அழகான ஒரு ரோஜா பூ சென்டரில் போட்டு அழகான ஒரு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னாங்களா, இது மாதிரி இயேசு இயேசுன்னு மட்டும் சொல்லி அனுப்புனார் அந்த ஐயா, கண்டிப்பாக குழந்தை கிடைக்க நீ டாக்டர்கிட்ட எல்லாம் போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அடுத்த மாதமே அதிசயமானவர் மிராக்கிளினை கர்த்தத்திலே போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மீட்பர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். குழந்தை பிறந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து அந்த மகளும் அவருடைய புருஷனும் வந்து நன்றி காணிக்க செலுத்திட்டு சொன்னாங்க, ஐயா பல லட்சங்களை நாங்கள் செலவு பண்ணோம், ஆனாலும் ஒண்ணுமே நடக்கல. இயேசுன்ற வார்த்தையில அது என்ன மந்திர வார்த்தை, அது என்ன வார்த்தையா, அதுல அவ்வளவு அதிசயம் இருக்கிறதா, அற்புதம் இருக்கிறதா என்று சொல்லி அவங்க 2 பேரும் ஆச்சரியத்தோடு ஆண்டவருக்கு நன்றி காணிக்கை செலுத்தி போனாங்க. இப்ப போன ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், அவங்க வந்து பிள்ளைய நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பினேன்னு சொல்லிட்டு வந்து அழகாக ப்ரே பண்ணி அந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் அனுப்ப போகிறோம், அதனால் வந்து பிள்ளைய பிளஸ் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லி பிள்ளைய பிளஸ் பண்ணிட்டு போனாங்க. பார்த்தா அவ்வளவு அழகான ஒரு பிள்ளை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் வெக்ஸாகி போய் இருக்கலாம். அதிசயமானவர் உனக்காக பல திட்டங்கள் தீட்டி வைத்திருக்கிறார். நீ ஒரு மலடியாய் வாழ்வது ஆண்டவருடைய திட்டம் அல்ல. நீ சந்தோஷமான தாயாய் வாழ வேண்டும் என்பது என் ஆண்டவருடைய திட்டம். ஒருவேளை இவ்வளவு நாளும் அதற்காக எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோற்று போன நிலைமையில நீ வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், நான் அதிசயமானவர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அதிசயங்கள் செய்கிறவர் என் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிற எல்லா கரங்களை தட்டி அருகில் நம்பிக்கையோட சொல்லுங்க பார்க்கலாம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நமக்குள் வசிக்கிறது யாரு? அற்புதங்களை செய்கிறவர். அன்பு மகள் செஃபி இன்னைக்கு அந்த செய்தி நேரத்தில் அவளுடைய குட்டி கதையில சொன்ன காரியம் என்னன்னா, ஆண்டவர் உங்களுக்கு அதிசயம் செய்யணும்னா அவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்யணும். அதனால தான் அந்த பாடலை எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் என்ற அந்த பாடலை அன்பு மகள் பாடினா. அப்போ ஆண்டவர் அதிசயம் செய்கிறவரை தூரத்தில் வச்சு பார்க்காதீங்க, அவருக்கு உங்க இருதயமாகிய சிங்காசனத்தில் இன்னைக்கு ஒரு இடம் கொடுங்க. அதிசயத்தை செய்யறதுக்கு நான் ஏற்ற வழியை உங்களுக்கு சொல்லி தர்றேன். உங்க இருதயத்தில் ஆண்டவரே உம்மை நான் தூரத்திலே வைத்து உம்மை ஒரு அந்நிய தெய்வமாகவோ ஒரு ஃபாரின் தெய்வமாகவோ நான் பார்க்கல. ஒரு முறை ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க ஆண்டவரை குறித்து அறியாத ஒரு சகோதரி. அவங்களுக்கு ஒரு
ஒரு பெரிய கோர்ட்டு கேஸ், 20 வருஷமா ஓடிட்டு இருக்க கோர்ட்டு கேஸில் ஒரு விடுதலையே கிடைக்கல. அப்போ யாரோ ஒருத்தங்க சொன்னாங்கன்னு வந்தாங்க. வந்த உடனே நான் சொன்னேன், ஜீசஸ் உங்களுக்கு அற்புதம் செய்வாரான்னு நீங்கள் செய்வாருன்னு நம்புறீங்களா? அப்போ அவங்க சொன்னாங்க, அது ஃபாரின் தெய்வமாச்சேன்னாங்க. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. நம்முடைய ஜீசஸ் யாரா? ஃபாரின் தெய்வம். அப்போ அவங்களுடைய மனசுல என்னன்னா, அது வெள்ளக்காரங்க தெய்வம்னு நினைச்சிட்டாங்க. அப்படின்னு அவங்க மனசுல நான் அது வரைக்கும் அப்படி யாருன்னு சொல்லி நான் பார்த்ததில்லை. அவர் ஒரு ஃபாரின் தெய்வமாச்ச. நான் சொன்னேன், அவர் ஃபாரின் தெய்வம் அல்ல, அண்ட சராசரங்களுக்கும் தேவன், நம்முடைய இந்திய தேசத்திற்கும் அவர் தேவன். ஹல்லேலூயா. பைபிள்ல இந்திய தேசத்தினுடைய பெயர் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். இந்திய தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளை ஆண்ட அகாஸ்வேரு ராஜான்னு போட்டிருக்கு. அப்படின்னா அமெரிக்காவுடைய பேர் இந்திய பைபிள்ல இல்லைங்க, கனடா பேர் இல்லைங்க, ஆஸ்திரேலியா பேரெல்லாம் இல்லைங்க. ஆனா இந்தியாவுடைய பெயர் பைபிள்ல இருக்கு. ஹல்லேலூயா. இந்திய தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும். அப்ப எப்படி இந்தியாவுக்குள்ள தெய்வம் அவர் இருக்க முடியாதுன்னு அந்த எடுத்து காட்டினோன்னு அவங்களுக்கு ரொம்ப அதிசயம். அது சொல்றாங்க, இதுல இந்து தேசம் எல்லாம் இருக்கு பிரதர் அப்படின்னு. நான் சொன்னேன், இந்து தேசம்னா அதான் இந்திய தேசம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அந்த மகளுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அவர் ஃபாரின் தெய்வம் அல்ல. சொல்லுங்க, என்னுடைய தேவன். சொல்லுங்க பார்க்கலாம், அவர் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், என் தேவனே என் தேவனேன்னு கூப்பிடுறான். அதிகாலையிலே உம்மை தேடுகிறேன், என் தேவனேன்னு கூப்பிடுறான். அதை உரிமை பாராட்டுறான். ஒரு காலத்தில் அவர் ஆபிரகாமின் தேவனாய் இருந்தார், உண்மைதான். ஈசாக்கின் தேவனாய் இருந்தார், உண்மைதான். யாக்கோபின் தேவனாய் இருந்தது உண்மைதான். ஆனால் தாவீது கூப்பிடும் பொழுது ஆபிரகாமின் தேவனே நம்ம கூப்பிடல, என் தேவனேன்னு கூப்பிட்டான். சொல்லுங்க பார்க்கலாம், என் தேவனே என் தேவனே அதிகாலையிலே உன்னை தேடுவேன் என்று தாவீது சொன்னான். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, அந்த உரிமை பாராட்டுங்க. இயேசு என்னுடைய தெய்வம், என்னுடைய குல தெய்வம், என்னுடைய ஆண்டவர், எனக்காக உயிரை கொடுத்தவர், எனக்காக இரத்தம் சிந்தினவர், எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர் என்று இயேசுவை உங்கள் இருதயமாகிய சிங்காசனத்தில் இன்னைக்கு நீங்க ஏத்தி உட்கார வச்சிருங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அப்படி இடம் கொடுத்தா அவர் உங்களுக்குள் வாசம் செய்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணுவாராம். ஆனா அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு ஞானம் வரும். இன்னைக்கு ஞானம் இல்லாம நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம தொலைச்சிட்டு வந்து நிற்கிறோம். ஞானம் இல்லாம பல வழக்குகளிலே சிக்கி இருக்கிறோம். ஞானம் இல்லாம நிறைய ஆசீர்வாதங்களை இழந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் உனக்குள்ள வாசம் செய்துட்டா வேதம் சொல்கிறது, அவர் உனக்குள் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணுவாராம். ஆண்டவர் உனக்கு ராஜாவா இருந்தா உனக்கு ஏதாவது குறை இருக்குமா? ஒரு குறையும் இருக்காது. ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு ஆண்டவர் நீரே என் தேவன் சொன்ன ஆண்டவர் இப்ப உங்களை பார்த்து சொல்றாரு, அடுத்து நீரே என் துணை என்று தாவீது சொல்லுகிறார். நீரே என் தேவன் என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறார். நீரே சொன்ன தாவீது இப்பொழுது சொல்லுகிறான், நீரே என் துணை. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, நீரே என் துணை. சொல்லுங்க, நீரே என் துணை. ஆமா, அப்படின்னா யார் உங்களுக்கு துணையா இருக்கிறாங்க இல்லையோ, ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு துணையாகவும் பக்கபலமாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு துணையா நின்னா வேதம் சொல்ல, கர்த்தர் ஒரு மனுஷனுடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு நிகராய் நிற்பவன் யார் அப்படின்னு கேக்குது. அப்படின்னா ஆண்டவர் உனக்காக இருந்தா உன் பக்கத்துல எந்த தீய ஆவிகளோ மாந்திரிக வல்லமைகளோ செய்வனை கட்டுகளோ நெருங்க முடியாது. ஆமேன். எடுத்து வாசிங்க, சங்கீதம் 70:5 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? நானும் சிறுமையும் எளிமையுமானவன் தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர். கர்த்தாவே தாமதியாதே. இன்னைக்கு தாமதமாகாம இமீடியட் ஆண்டவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. நீ சிறுமைப்படுத்தப்பட்டவனா இருக்கலாம், சிறுமையும் எளிமையுமானவனாய் இருக்கலாம். எல்லாரும் உன்னை சிறுமைப்படுத்தி அற்பமா பேசி உன் மனசை உடைச்சி காயப்படுத்தி நீ தேற மாட்ட, உன்னால எதுவுமே சாதிக்க முடியாது, நீ அரியர் கிளியர் பண்ணிட மாட்ட, நீ பாஸ் பண்ணிட மாட்ட, 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆக மாட்ட, உன்னால எதுவும் செய்ய முடியாது, நீ பேதை என்றெல்லாம் சொல்லி அநேகர் சொல்லி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த சிறுமையை இன்றைக்கு கண்ணோக்கி பார்க்கிறார்.
சொல்றேன், ஆண்டவரே நான் சிறுமையும் எளிமையுமானவன் தான். எளிமைன்னா ஏழை, கத்தோலிக்க மொழிபெயர்ப்புல நான் சிறுமையுற்றவன், நான் ஏழை கடவுளேன்னு போடப்படும். அப்படின்னா நான் ஒரு ஏழை. இன்னைக்கு நீ ஏழையா இருக்கலாம். ஏழை அப்படின்னாச்சுன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான் அல்ல என்று ஒரு நாளை நீங்க நினைச்சிடாதீங்க. அவர் ஏழைகளின் தேவன். நம்ம சில மாதங்களுக்கு முன்னால ஒரு செய்தி நான் சொன்ன ஒரு மெசேஜ் கொடுத்தோம். அதுல அழகான ஏழைகளை பத்தி அழகா ஒரு வசனம் ஆண்டவர் சொன்னார். என்னன்னு சொல்லுங்க. தலைப்பே யார் சொல்றாங்க கண்டுபிடிக்கலாம். ஏழைகளுக்காகவே ஒரு செய்தி. தலைப்பு இங்க போடும் பொழுது அழகான இதே மாதிரி கிரீன் கலர்ல தான் இருந்துச்சு. யாராவது சொல்ல கண்டுபிடிங்க பார்க்கலாம். சம் மந்த்ஸ்க்கு முன்னால யாராவது கண்டுபிடிங்க. இல்ல இல்ல இல்ல, நான் சொன்ன அந்த வசனம் கீவேர்டே சூப்பரா இருக்கு. ஏழைகளுக்காகவே தான் அன்னைக்கு அந்த வசனம். யாராவது இன்னைக்கு சொன்னா இப்ப 1000 ரூபாய் பரிசு, ரொக்க பரிசு. அல்லேலூயா. யாராவது ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். முந்தின மாசங்கள்ல ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னால் உள்ள செய்தியில பாத்தீங்கன்னா தலைப்பே இதே மாதிரி கிரீன் கலர்லயே இருக்கும். இதே மாதிரி வயலெல்லாம் இருக்கும். இப்பமாவது சொல்லுங்க, குழு கொடுத்தாச்சு. வயலெல்லாம் ஏழையின் வயல்னு சொன்னது யாரு? பாமகளி ஓடி 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 ஓடி. ஏழைகளின் வயல் மிகுதியான விளைச்சலை கொடுக்கும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இப்படி இந்த பக்கம் வந்துருங்க. ஏமா இந்த ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துருமா. இன்னைக்கு ஊழியக்கார கையால உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏழைகளின் வயல் மிகுதியான விளைச்சலை கொடுக்குமா. ஹல்லேலூயா. அப்படியே பாஸ் பண்ணி அப்படியே கொடுத்துருங்க. இது பாஸ் பண்ற எல்லாருக்கும் கைக்கு ஒரு ஆசீர்வாதம் வரட்டும். கொடுங்க அந்த ஹல்லேலூயா. சரி, ஏழைகளின் வயல் மிகுதியான விளைச்சலை கொடுக்கன்னு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏழையா இருக்கலாம், நீ ஒரு சிறு வியாபாரியா இருக்கலாம், பூ விற்கிறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா ரோட்ல உட்கார்ந்து இட்லி வியாபாரம் பண்றவங்களா இருக்கலாம், இல்லைன்னா கடலை வைக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல ட்ரெயின்ல ஏதாவது பஜ்ஜி விற்கிறவங்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்ல ஏழைகளின் வயல் மிகுதியான விளைச்சல். சொல்லுங்க பார்க்கலாம், மிகுதியான விளைச்சல். சரி, இப்ப பாருங்க, சொல்ல சிறுமையும் எளிமையானவன் என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணை என்று சொல்லுகிறான். நீங்க தான்ப்பா எனக்கு துணை, நீங்க தான் எனக்கு சப்போர்ட் அப்படின்னு ஆண்டவர் அவன் துணைக்கு வச்சதுனாலதான் அவனுக்கு விரோதமாய் வந்த அந்த கோலியாத்தை அவனால ஜெயம் எடுக்க முடிஞ்சு. ஹல்லேலூயா. நீங்க சிலரை ஜெயம் எடுக்க முடியல. இவனை எப்படி ஜெயிக்கிறது, இந்த பிரச்சனை எப்படி ஜெயிக்கிறது, இந்த பிரச்சனையில நான் எப்படி வெற்றி அடைவது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உனக்கு உதவி செய்கிற எபினேசரை உனக்கு துணையாய் வைத்துக்கொள். தாவீது கோலியாத்தை எதிர்த்து போகும்போது ராஜாவே கோலியாத்தை கண்டு மிரண்டு போய் நிக்கிறான். சேனாதிபதிகள் மிரண்டு நிக்கிறாங்க. போர் தலைவர்கள் போர் தளபதிகள் எல்லாம் பயந்து போய் நிக்கிறாங்க கோலியாத்தை பார்த்து. ஆனால் இந்த சின்ன பையனாகிய தாவீது அந்த இடத்துல வந்து சொல்லுகிறான், அந்த கோலியாத்தை பார்த்து சவால் விடுறான். நீயோ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் என்னிடத்திலே வருகிறாய், ஆனால் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவ சேனைகளின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன். இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்கிட்ட துணையா இருக்கிறடா. உனக்கு உன் கையில இருக்கிற கத்தி, உன்னுடைய மார்க்கவசம், உன் கையில இருக்கிற வாழ், இதெல்லாம் தான் உனக்கு நம்பிக்கை. கையில இருக்கிற கேடகத்தை நீ நம்பி வர்ற. ஆனால் நான் அதெல்லாம் நம்பல. அது எல்லாத்தையும் படைத்த என் ஆண்டவருடைய நாமத்துல நான் வாங்கிட்ட வர்றேன். அப்படின்னா ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறதை எப்பொழுதும் அவன் உறுதியாய் நம்பினான். ஆண்டவர் எனக்கு துணையா இருக்கு. அதனால தான் சொல்ல, கர்த்தர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறபடியால். சொல்லுங்க இப்படி கையை வச்சு, கர்த்தர் என் வலது கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமே. அவனுக்கு கூட ஆண்டவர் இருக்கிறதை அவன் உறுதியாய் நம்பினான். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறதை நீங்கள் உறுதியாய் நம்புங்கள். அந்த உறுதி இருந்தாதான் பயம் வராது. பயம் வந்தாச்சுனாலே பிசாசு உள்ள வந்துருவான். பயமே நீங்க படக்கூடாது, தைரியமா இருக்கணும். சொல்லுங்க, நான் இயேசுடைய பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, அவர் என் தெய்வம், நான் அவருடைய பிள்ளை. எப்படி அப்பா பிள்ளைய விட்டுட்டு போயிடுவாரா? இந்த ரோடு கிராஸ் பண்ற சின்ன குட்டி பிள்ளைகளை பார்த்துருக்கீங்களா? அப்பாவும் ஒரு குழந்தையும் ரோடு கிராஸ் பண்ணா அப்படியே எவ்வளோ வண்டி, டிராஃபிக் வண்டி போயிட்டே இருக்கும். இந்த அப்பா அந்த பிள்ளைக்கு ஒரு விரலை தான் கையில் கொடுப்பார். பிடிச்சிக்கடா அப்படின்னுவாரு, பிடிச்சிக்க மகளேன்னுவார். அப்படி கையில் விரலை அப்படி அப்படி அந்த பிள்ளை பிடிச்சிக்கும். பிடிச்சிட்டு மூவ் அப்படின்னாச்சுன்னா, நட அப்படின்னாச்சுன்னா, இந்த பக்கம் வண்டி வருதா அந்த பக்கம் வண்டி வருதா பிள்ளை கவலைப்படாத. அந்த பிள்ளைக்கு நம்பிக்கை, எங்கள் அப்பா கையை நான் பிடிச்சிருக்கிறேன்.
சர்ன்னு கிராஸ் பண்ணிப்போம். ஹல்லேலூயா. புல்டோசர் வந்தா கூட அந்த பிள்ளை கவலைப்படாது. ஏன்னா எங்க அப்பாவுடைய கையை நான் பிடிச்சிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம அப்பாவுடைய கையை பிடிச்சுக்க போறோம். ஹல்லேலூயா. ஆமா, என்ன வந்தாலும் அவர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆமா, மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயரலாம், ஆனாலும் அவருடைய கிருபை உன்னை விட்டு விலகாது. ஆமென். மலைகள் விலகி போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மலைகள் விலகி போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார், இயேசு மாறிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கண்மலையா கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். நெஞ்சில கைய வச்சு கலங்கிடவே மாட்டேன் சொல்லுங்க. நான் கலங்கிடவே மாட்டேன். நம்பிக்கையோடு கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன். கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். என்னை நம்பிக்கையோட என்னை 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 கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என் வலது பக்கத்தில் இருக்காரு, என்ன கைவிட மாட்டேன்னு சொன்ன தாவீத ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடல. ஒரு முறை 3000 யுத்த வீரர்களோடு அவன் மாமன் எதிர்த்து வந்தான். ஆண்டவர் சைலண்டா அவனை எஸ்கேப் ஆக்கி வெளியே கொண்டு வந்தார். ஒருவனை அவன் மேல கை போட விடல. ஹல்லேலூயா. ஏன்னா அவன் சொல்றான், கர்த்தரே என் துணை, நீரே என் துணை சொன்ன. சொல்லுங்க பாருங்க, நீரே என் துணை. அவன் சொல்ல, ஆண்டவரே எனக்கு நீர் துணை. ராஜா 3000 யுத்த வீரர்களை துணையோட கூட்டிட்டு வந்து ஒருத்தனை கொல்றதுக்காக வந்தான். தாவீதுன்ற ஒருத்தனை கொல்றதுக்காக வேண்டி 3000 யுத்த வீரர்கள், யுத்தத்திற்கு பயிற்றுவிக்கப்பட்ட 3000 யுத்த வீரர்கள் ஈட்டியோட பட்டயத்தோட அவனுக்கு எதிராக வந்தாங்க. ராஜா கூட வந்தான். ஆனா அவங்க அத்தனை பேருடைய கண்ணுல ஆண்டவர் அயர்ந்த தூக்கத்தை கொடுத்து அழகாக அவனை எஸ்கேப் பண்ணி வெளியே கொண்டு வந்தார். கர்த்தர் அவனுக்கு துணையா இருந்ததுனால. ஹல்லேலூயா. அடுத்த நாள் காலையில இவனை கொன்னுறலாம், இவனை ரவுண்ட் அப் பண்ணியாச்சுன்னு சொன்னேன். அந்த சவுல் ராஜாவும் 3000 யுத்த வீரர்களும் இந்த பாறையில நிக்கிறாங்க, இந்த மலையில இருக்காங்க. அங்க அடுத்த சைட்ல மலையில போய் நின்றுட்டு அவன் பரிதாபமா மாமனை பார்த்து சொல்றான், இந்த தெள்ளு பூச்சியை வேட்டையாடவா 3000 பேரை கூட்டிட்டு வந்தீங்க? 3000 சாதாரண மனுஷன் இல்ல, யுத்த வீரர்கள். ஒருவேளை இன்னைக்கு நீ தாவீதை போல மற்றவருடைய பார்வைக்கு அற்பமா இருக்கலாம், ஒரு தெள்ளு பூச்சியை போல நீ இருக்கலாம், மற்றவர்களுக்கு முன்பாக நீ கிள்ளுக்கிரையா இருக்கலாம். ஆனா உங்க கூட ஆண்டவர் துணையா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, 3000 இல்ல 30,000 பேர் வந்தாலும் ஆண்டவருக்கு இணையாக நிற்க முடியாது. எனக்கு ஆண்டவர் சொன்ன, நான் உனக்கு துணையா நிற்கிறேன். சொல்லுங்க, நான் உனக்கு துணையா சொல்ற, தீவிரமாய் என்னிடத்திலே வாரும் என்று சொல்ற. நீரே என் துணை,
தீவிரமாய் என்னிடத்திலே வாரும், நீங்க தாமதிச்சிடாதீங்கன்னு சொல்றேன். ஏன் தெரியுமா? நீங்க வர தாமதிச்சுன்னா அதுக்குள்ள என்ன போட்டு தள்ளிடுவானுங்க ஆண்டவரேன்னு அர்த்தம். அவனை சுத்தி விரோதிகள் எக்கச்சக்கமா, சொந்த குடும்பம் விரோதம் பண்ணிச்சு, சொந்த பிள்ளை அவரை கொலை செய்யறதுக்கு தேடினா அப்சலோம், சொந்த மாமனார் கொலை செய்ய தேடுறான், பெலிஸ்தியர்கள் தேடுறாங்க, சுத்தியும் சத்துருக்கள். அவன் சொல்ற, ஆண்டவரே நீரே என் துணை, தீவிரமாய் வாரும், தாமதிச்சாதீங்க ஆண்டவரேன்னு கூப்பிட்டான். நீங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடிப்பொழுது என் உயிருக்கு ஆபத்து ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை கூப்பிட்டான். ஆண்டவர் அவனுக்கு துணையா வந்தாரு. ஹல்லேலூயா. எதிரிட்டு வந்தவர்கள் அத்தனை பேரும் அழிந்து போனார்கள். ஆனால் இவனோ எழுந்து நிமிர்ந்து ராஜரீகம் பண்ணி தேசத்தை அரசாண்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு விரோதமா எத்தனை பேர் வந்தாலும் சரி, இனி உன்னை குறிச்ச பயங்கரம் அவங்களை பற்றி பிடிக்கும். அன்றைக்கு மொர்தெகாயை குறித்த பயங்கரம் துரைமார்களும் தேசாதிபதிகளையும் பற்றி பிடித்தது காரணம் என்னன்னா, மொர்தெகாய்க்கு துணையாக என் ஆண்டவர் இருந்தார், யூத ஜனங்களுக்கு துணையாக ஆண்டவர் நிற்கிறார். அதை அறிந்தபடியினாலே வேதம் சொல்கிறது, மொர்தெகாயை குறித்த பயங்கரம் தேசாதிபதிகளையும் ராஜாக்களையும் பற்றி பிடிச்சா. அப்படின்னா பெரிய பெரிய தேசத்தை ஆளுரை செய்யறவங்க எல்லாம் கூட மொர்தெகாயுடைய பேரை பேட்டாலே கலங்குறான். ஏன் தெரியுமா? அவனுக்கு துணையாக அவங்க தெய்வம் இருக்கிறார். எகிப்தின் சேனை இஸ்ரவேல் ஜனங்களை கடல்ல அப்படி துரத்திட்டு வருது. அப்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை துணைக்கு கூப்பிட்டாங்க. ஆண்டவர் அங்க இறங்கி வந்தார். இஸ்ரவேலின் ராணுவம் என்ன தெரியுமா சொல்லுது? இவங்க கும்பிடுகிற தெய்வம் அவர்களுக்கு துணை நின்று இந்த எகிப்தின் சேனைக்கு எதிர்த்து நிற்கிறது, அதனால அவங்க தெய்வமே அவங்களுக்கு துணையா நிக்குது, இவங்களை விட்டு ஓடி போவோம். வாசிருக்கீங்களா அந்த வசனம்? இவங்களை விட்டு ஓடி போயிடுவோம். ஏன்னா இவனுக்கு மனுஷனுடைய சப்போர்ட் அல்ல, ராஜாக்களுடைய சப்போர்ட் அல்ல, நண்பர்களுடைய சப்போர்ட் அல்ல, அவர்கள் வழிபடுகிற தெய்வம் அவனுக்கு துணையாய் நிற்கிறான். ஓடிடுவோம், இடத்தை காலி பண்ணிடுவேன் ஓடினாங்க. ஆனாலும் அத்தனை பேரும் கடலிலே தள்ளி சங்காரம் பண்ணப்பட்டார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் உனக்கு துணையா இருந்தா உன் வியாபாரத்தில் சூப்பரா வளர்ந்து வந்துடலாம். உன்னுடைய வேலை செய்கிற இடத்துல நீ டாப் லெவல்ல வந்துடலாம். எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். போன வருஷம் உங்களுக்கு தெரியும், நம்ம கடல் தொழில் செய்கிறவர்களுக்காக குளச்சல்ல ஒரு மீட்டிங் வச்சோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? கரங்களை உயர்த்தி காண்பீங்க. ஆமா, குளச்சல்ல, குமரி மாவட்டத்தில் குளச்சல் அப்படின்னா அதுதான் அந்த கடற்கரை ஏரியால ஒரு மண்டபம் எடுத்து கடல் தொழில் செய்கிறவர்களுக்காக மட்டுமே ஒரு கூட்டம் நடத்த சொல்லி ஆவியானவர் இந்த இருதயத்தில் ஏவினபடியினாலே அவங்களுக்காக ஒரு கூட்டம் வச்சோம். திரளான ஜனங்கள், இது மாதிரி ஹால் நிரம்பி வழிகிற அளவுக்கு எக்கச்சக்கமான குளச்சல், குறும்பனை, தேங்காய்பட்டணம், முட்டம், எல்லா இடத்துல எல்லா மீன் தொழில் செய்கிறவங்க, அதே போல தூத்துக்குடி, பல ஊர்களில் இருந்து, நாகப்பட்டினம், நிறைய இடத்துல இருந்து கடல் தொழில் செய்கிற பிள்ளைகள் திரளாக அங்கே வந்து கூடினார்கள். கர்த்தருடைய பிசினஸ்ல அந்த கடல் தொழிலில் இருக்கிற பிரச்சனைகளை குறித்து அலசி ஆராய்ஞ்சி ஜெபம் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு நல்ல தேவ ஆலோசனை கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அப்பொழுது அங்க ஒரு சகோதரர், அவர் கடல் தொழில் செய்யல, அவர் ஒரு பில்டர், நாகர்கோவில் ஆஷா அனீஷ்குமார்னு ஆசாரி பள்ளத்தில் உள்ள ஒரு பெரிய பில்டர். அந்த பில்டர் வந்து சரி கடல் தொழில் செய்கிறாங்க, நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பண்ணுறேன், அவ்வளோதானே வித்தியாசம், எனக்கு ஏதாவது வார்த்தை கிடைக்குன்னு அன்னைக்கு வந்தார். வந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுட்டு ஜெபிக்க வரும்பொழுது அவர் சொன்ன காரியம், அவர் பண்ணின 2-3 ப்ராஜெக்ட், அதில் ஒரு ப்ராஜெக்டில் 2 வீடு காலியாக இருக்குது, எல்லாம் இண்டிபெண்ட் ஹவுஸ். இன்னொன்று வந்து இன்னொரு ஏரியாவில் பாம்பன்மலைன்ற பகுதியில் ஒரு வீடு, மொத்தம் 3 வீடு செட்டில் ஆகாமல் அப்படியே இருக்கு. அப்படின்னா பல கோடி பணம் வந்து இன்வெஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்த ப்ராஜெக்ட் மூவ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இந்த 3 வீடும் வித்தாதான் அடுத்த ப்ராஜெக்ட் தொடங்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை மன உளைச்சலோடு வந்தார், மன வேதனையோடு வந்தார். அப்ப அந்த சகோதரனோட ஆண்டவர் பேசினார். அவரை வலது பக்கத்தில் வச்சுக்கோ, நீ அசைக்கப்படுவதில்லை சொல்லிட்டு நான் சொன்ன, ஆண்டவரே இவருடைய வியாபாரத்திலே நீர் எழுந்தருளி வாரும், நீங்க வந்தா மடமடமடம்னு வித்து, அதாவது 3 வீடும் ஃபுல் ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு லட்சம் விலை இருக்கும், ஒவ்வொரு வீடு எல்லாம் தனி வீடுங்க. அப்ப இந்த 3 வீடுகள்ல அவருடைய உழைப்பு இருக்கிறது,
மன கஷ்டங்கள் இருக்கிறது, அவருடைய பணம் இருக்குது, அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, எல்லாமே அதுதான் இருக்குது. அப்போ அவருடைய அடுத்து மூவ் பண்ண முடியாத ஒரு சிந்தனையில் சொன்னாரு, சிக்கிட்டு இருக்கிறேன் சொன்னாரு. எப்படி சொன்னாரு? சிக்கிட்டு இருக்கிறேன்னாரு. நம்ம ஆண்டவர் சிக்க இருக்கிறவர். சொல்லுங்க, சிக்க இருக்கிறவர். இன்னைக்கு நீங்க சிக்கிட்டு இருந்திருக்கலாம். இன்னைக்கு வலை கதையை சொன்னது ஸ்டெஃபியா ஜெஃபா? வலை கதை ஸ்டெஃபி தான் சொன்னியா? வலையில மாட்டிட்டு இருக்கீங்கன்னு. ஆமா, பாருங்க, எங்க இருந்தா கதையெல்லாம் பிடிக்கிறாங்களோ தெரியல, ஆனா கரெக்டா மெசேஜுக்கு அழகா நமக்கு யூஸ் ஆகுது. ஆமேன். ஆமா, அவர் சொல்ற சிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு அடுத்த அடி எடுத்து வைக்க முடியல. அப்பதான் சொன்னேன், ஆண்டவர் வலையை கிழித்தெறிந்து 2 போட்டு நிரம்பத்தக்கதாக மீன்களை பிடிக்க வைக்கிறவர். ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்த குளச்சல் மீட்டிங்ல செய்தியை தான் அவர் ஆண்டவர் 2 போட்டு நிரம்பத்தக்கதான மீன்களை பிடிக்க வைக்கிறவர். ஆமேன். ஆமா, அவங்க மனசுல மட்டும் ஆண்டவருக்கு வியாபார ஸ்தலத்துல இடம் கொடுங்க, ஆண்டவர் கண்டிப்பா உங்க வியாபாரத்தை ஆசீர்வதிச்சு எல்லா வீட்டையும் அழகா முடிச்சு கொடுக்க உதவி செய்வார். ஜெபம் பண்ணி பார்த்தா கடைசியா சாட்சி எழுதியிருக்காரு. இந்த மாசம் 22/1/2024 அன்றைக்கு, அப்படின்னா இந்த ஜனவரி மாசம் எல்லா வீடும் வித்து தீர்ந்து நல்ல வருமானத்தை எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அவர் சொல்லியிருக்காரு, எல்லா வீடும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சாச்சு. எல்லா வீடும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எல்லாருக்கும் வீடு ஹேண்ட் ஓவர் பண்ணி அழகாக நான் கடினப்பட்டு உழைத்த உழைப்பின் பலனை எடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஆமேன். கர்த்தர் சுத்தமான அவரே இந்த சாட்சியை நம்முடைய பிசினஸ் மீட்டிங்ல சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு நீ எந்த வலையில சிக்கி இருந்தாலும் சரி, கர்த்தர் உனக்கு துணையாய் வருவார். எந்த வலையில நீ சிக்கிட்டு வெளியே வர முடியலைன்னாலும், அன்பு மகள் ஸ்டெஃபி கதையில சொன்னா தெரியுமா, இன்னைக்கு ஞானத்தை கொடுத்து அதுலேருந்து எஸ்கேப் ஆக வச்சாரு. வலைக்குள்ளால மாற்றிச்சு, அப்படி சுருக்கு போட்டு இழுத்தாச்சு, கையில வரைக்கும் போயிட்டான். அவ்வளவுதான், அடுத்து கசாப்பு கடை தான். ஆமேன். அதுக்கப்புறம் கைமாதா தெரியும். ஆனாலும் அந்த நேரத்துல ஞானம், அந்த ஞானம் தான் என்ன சொல்லுது, நீ என்ன மட்டும் தானே பிடிச்சிருக்க, என்ன விடு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூடவே கூட்டு வந்துடுறேன், இந்த முட்டா பையில இதை நம்பி. ஆமேன். அழகா விட்டான். அது கிரேட் எஸ்கேப். சொல்லுங்க, கிரேட் எஸ்கேப். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க என்னென்ன வழக்குகள்ல, கடன்ல, பிரச்சனையில, வியாதியில, அவமானத்துல சிக்கி இருந்தாலும் என் ஆண்டவர் சொல்ற கிரேட் எஸ்கேப். ஆமேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமா, கிரேட் எஸ்கேப். எப்பா தப்பிச்சம் பொழைச்சேன்னு வருவீங்க. ஆமேன். ஆண்டவர் சொல்லுகிறார், கண்ணி தெரித்தது, உயிர் தப்பினாய். இது ஒரு வசனம். ஆண்டவர் சொல்ல தீர்க்க தரிசனமா, உனக்கு விரோதமாய் இருந்த எல்லா உயிர் கண்ணிகள், உன்னை விழப்பண்ணுகிற கண்ணிகள், உன்னை பாவத்தில் இழுத்து போடுகிற கண்ணிகள் எல்லாத்தையும் ஆண்டவர் தெரிக்க பண்ணுகிறார். கண்ணி தெரித்தது, உயிர் தப்பினாய். ஹல்லேலூயா. ஆமா, எந்த கண்ணியில உன் பிள்ளை மாட்டிட்டு இருந்தாலும் இன்னைக்கு அந்த கண்ணியை கர்த்தர் தகர்த்து போடுகிறார். ஒருவேளை நீ நினைக்கலாம், தகாத ஒரு இடத்துல போய் என் பிள்ளை மாட்டிக்கிட்டாளே ஐயோன்னு நீ அழுதுட்டு வந்திருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு அந்த கண்ணியை அறுத்து போடுகிறார். உயிர் தப்பி பிழைச்சு உன் பிள்ளை உங்ககிட்ட சேருகிறதை காண்பாய். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. பேதுரு படகில் இடம் கொடுத்தான், பெரும் தோல்வி மாறி மகிழ்வடைந்தான். பேதுரு படகில் இடம் கொடுத்தான், பெரும் தோல்வி மாறி மகிழ்வடைந்தான். அதிசய தேவனை கண்டு கொண்டான், அதிசய தேவனை கண்டு கொண்டான். என் ஆண்டவன் பின்னே நடந்து சென்றார், என் ஆண்டவன் பின்னே நடந்து சென்றான். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டோ மகனே உன்னுள்ளத்தில். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டோ மகனே உன்னுள்ளத்தில். எல்லாம் நெஞ்சில கைய வச்சு, என் இயேசு என்னை தேடுகிறார், இடமுண்டு ஐயா என் உள்ள
உள்ளத்தில் சொல்லுங்க, இடமுண்டு ஐயா என் உள்ளத்தில், இடமுண்டு என் வாழ்க்கையில், இடமுண்டு ஐயா என் வாழ்க்கையில், இடமுண்டு என் தொழிலில், இடமுண்டு ஐயா என் தொழிலில், இடமுண்டு ஐயா என் தொழிலில், இடமுண்டு ஐயா என் வீட்டினில். இதோ வாசற்படியில் நின்று நான் தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு தன் இதய கதவை திறந்தார், தன் வீட்டு கதவை திறந்தார், தன் ஊழிய கதவை திறந்தார், தன் வியாபார ஸ்தல கதவை திறந்தார், நான் அதற்குள் பிரவேசித்து அவனோடு தங்கியிருப்பேன், அவனோடு பூஜனம் பண்ணுவேன், அவனோடு தங்கியிருந்து பெரிய காரியங்களை செய்வேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். நீரே என் தேவன்னு நீங்க உரிமை பாராட்டினீங்க. அடுத்து நீங்க சொன்னீங்க, நீரே என் துணைன்னு சொன்னீங்க. கர்த்தர் இன்னைக்கு என்னென்ன கண்ணில சிக்கி இருந்தாலும் துணையா வந்து உங்களை விடுதலை ஆக்கிடுவார். சரியா? சரி. அடுத்து, நீரே என் அடைக்கலம். சொல்லுங்க பார்க்கலாம், நீரே என் அடைக்கலம். நம்ம எல்லா ஜெப மையத்திற்கும் நம்ம அடைக்கல பட்டணம்னு பேர் வச்சிருக்கிறோம். நம்ம ஜெப மையத்திற்கு நம்ம என்ன பேர் வச்சிருக்கிறோம்? அடைக்கல பட்டணம். அடைக்கல பட்டணத்துக்கு தான் நீங்க எல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு ஆண்டவர் உங்களை கூப்பிடுகிறத பார்க்கிறோம். கடந்த நாட்கள்ல இப்ப நமக்கு அந்த புதிய ஜெப மையம் கட்டப்பட்டதற்கு பிறகு, ஹெட் குவார்ட்டர்ஸ் கட்டப்பட்டதற்கு பிறகு திரளான ஜனங்கள் வருகிறார்கள். எல்லா ஜனங்களும் வந்து நம்ம அந்த சிற்றாலயத்தில் உட்கார்ந்து தியானம் பண்றாங்க. அவங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கப்படுகிறது, நல்ல ஜெபம் கொடுக்கப்படுகிறது. எவ்வளோ பிள்ளைகளை ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். நிறைய வாலிப பிள்ளைகள் வந்து விடுதலை பெறுறாங்க. கட்டப்பட்ட பிள்ளைகள், கண்ணீரோடு இருக்கிறவங்க, கடன்ல இருக்கிறவங்க வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாங்க. நமக்கு ஒரு அடைக்கப்பட்டலாம். சொல்லுங்க, நமக்கு ஒரு அடைக்கல பட்டணம். நாகர்கோயிலில் இருக்கு, தூத்துக்குடியில் இருக்கு, கோயம்புத்தூர், நாகர்கோயில், கோயம்புத்தூர், மும்பை, அடுத்து எங்க இருக்கு? சென்னை. ஆமேன். அடுத்து அடைக்கலப்பட்டினம் எங்க பிளான் பண்றேன்னு யாராவது கஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இதுக்கு காசெல்லாம் கிடையாது. இல்ல, நம்ம மீட்டிங்க்கு நான் சொல்ற ஊர்ல இருந்து நிறைய பேர் வர்றாங்க. இப்போ வந்து கஸ் பண்ணுங்க. பெங்களூர். யார் சொன்னது? காட் பிளஸ் யூ சிஸ்டர். ஆனா சிஸ்டருக்கு ஒரு 500 ரூபா கொடுத்துடலாம் போல இருக்க. வாங்க, இன்னைக்கு எல்லாருக்கும் பைசல் தான். வாங்க. ஆமா, அழகா அட்டென்டிவா இருந்து இந்த மக்கா கொடுத்துரு, டீச்சர் அம்மாவை கொடுத்துரு, டீச்சர் அம்மாவை டீச்சரே கொடுத்துருவா. நிறைய பேர் நினைக்கிறேன் இவருக்கு பணம் கொளுத்து போயிருக்கு. பணம் கொளுத்து போகல, ஆண்டவர் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துறதுக்காக கொடுக்கிறார். ஆமேன். காட் பிளஸ் யூ சிஸ்டர். ஏன்னா நமக்கு இங்க இந்த மீட்டிங்க்கு நிறைய ஜனங்கள் பெங்களூர் பட்டணத்திலேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஆமேன். ஸோ அதனால அவங்களுக்காக அடுத்த நம்முடைய அடைக்கல பட்டணம் எங்க சொல்லுங்க? இப்பதான் பெங்களூர் மக்களுக்கு எப்பா ஒரு பெரிய நிம்மதி. இதுக்கு மேல அங்க பக்கத்திலேயே நம்ம மாசம் மாசம் ஐயா வருவார், பார்த்துடலாம். ஆமேன். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய பேர் அதுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்க. நிறைய நாட்களில் நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டையே உங்களுக்கு ஜெப கோபுரத்திற்கு இல்லைன்னா ஜெப மையத்திற்கு அடைக்கல பட்டணத்திற்கு வாடகை இல்லாமல் கொடுக்குறேன் ஐயா, நீங்கள் வாடகை தர வேண்டான்னு ஒரு சிலர் அப்ரோச் பண்ணாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லாத வரைக்கும் நான் அதை எடுத்துக்கொள்கிறதில்லை. பல ஊர்கள்லேருந்து சொல்கிறாங்க, திருநெல்வேலி. பட் ஆனால் ஒரு குழந்தைய பெற்று போட்டுட்டு கவனிக்காமல் இருந்தால் நல்லா இருக்குமா? அந்த குழந்தை சரியாக வளருமா? அதுக்கு பால் கொடுக்கணும், அதுக்கு ஆகாரம் கொடுக்கணும் அந்தந்த நேரத்தில். அப்போது நம்ம அதை ஆரம்பிச்சோன்னா நம்ம போகிற அளவுக்கு நமக்கு திராணி இருக்கணும், அதுக்கு நேரம் இருக்கணும், எல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை செய்யணும். ஆமேன். ஆமாம், நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அம்போன்னு விட்டுட்டு என்ன விட்டாச்சுன்னா அந்த ஜனங்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்காது. என்ன தான் நாங்கள் அங்கே ஆட்களை வச்சுருந்தாலும் தகப்பன் ஒரு நாள் அங்கே போய் நிற்கணும். ஆமேன். தாய் ஒரு நாள் அங்கே நிற்கணும். அந்த தாயை பார்க்க, தகப்பனை பார்க்க மக்கள் வருவாங்க. அங்கே நிறைய ஸ்டாஃப்கள் இருக்கிறாங்க. எல்லா ஜெப மையத்திலையும் நிறைய அற்புதங்கள், எல்லா ஜெப மையத்திலையும். இப்போ கோயம்புத்தூர்லாம் சான்ஸே இல்லை, எக்கச்சக்கமான அற்புதங்கள் நடக்குது. ஏன்னா நம்ம அங்கே மந்த்லி ஒன்ஸ் ஒரு அழகான ஒரு குடும்ப ஆசீர்வாத கூட்டம் வச்சுட்டு இருக்கிறோம். இப்போ இங்கே மாதிரி தான் அங்கே க்ரௌடு பயங்கரமாக பெருகிட்டே இருக்கு. போன மாதம் எல்லாம் இந்த மாதம் எல்லாம் இடமே இல்லை. போன மாதம் மீட்டிங் இடம் இல்லை, வெளியே ஷெட்டு போட்டிருந்தோம். எல்லாம் நிரம்பி வழிஞ்சு அந்த அளவுக்கு மக்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஏங்கி நிற்கிறார்கள். ஹல்லேலூயா.
நீங்க பெங்களூர் ஜெப மையத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அதற்கான இடத்தையும் ஒழுங்குகளையும் செய்து தரணும்னு சீக்கிரத்தில் கர்த்தருக்கு சுத்தமானால் அதற்கான காரியங்களை நம்ம செய்வோம். சரி, எதற்காக இந்த அடைக்கல பட்டணங்கள்? இந்த மனுஷன் 60 வயசாச்சு, சும்மா வீட்டில் கிடக்கலாம்ல, எதுக்கு இப்படி அலைகிறாரு? நைட்டெல்லாம் ட்ரெயினில் தூங்கிட்டு வீட்டில் தூங்குறது நாள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆமேன். எனக்கு என்னன்னா, ஆண்டவர் எனக்கு கொடுத்த என்னிடத்துல ஒப்புவிக்கப்பட்டதை முடிவு பரியந்தம் காத்திருக்கணும். எனக்கு ஆண்டவர் இலவசமாய் கொடுத்த வரங்களை பயன்படுத்தி இலவசமா ஒரு 4 லட்சம் பேருக்கோ 4 கோடி பேருக்கோ அற்புதம் செய்யணும். ஹல்லேலூயா. அவங்கள வாழ வைக்கணும். ஹல்லேலூயா. அந்த ஒரே ஏக்கம்தான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு நிமிஷம் கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ஊழியத்துக்கு வந்தது லேட்டு. ஆண்டவருடைய அழைப்பு பெற்று நான் முழு நேர வேலைக்கு வந்தது இன்னும் ரொம்ப லேட்டு. அப்படி இருக்கும் பொழுது எக்கச்சக்கமான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஒரு நாள் தூக்குற நேரம்லாம் ரொம்ப கம்மி தான், படிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு 3 பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தா 3 பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விளக்கேற்ற மாட்டாரா? அவங்க கண்களை திறக்க மாட்டாரா? அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்காதா? அப்படின்னு டக்கு 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 டக்குன்னு சில இப்போ நீங்கள் லாஸ்ட் வீக் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் மத்தியானத்துக்கு மேலே எனக்கு ஃப்ரீ ஆகிடுது அப்படின்ற காலையில் தெரிஞ்சிருச்சு, போன வேலை முடிஞ்சிருச்சுன்னா டக்குன்னு சொல்லும். அதுக்குள்ளால 4 பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க, கிடுக்கிடுன்னு வந்துடுவாங்க மக்கள். ரொம்ப நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க, உண்மைதான். ஆனாலும் நானும் என்னால் முடிஞ்ச அளவு பார்க்க தான் செய்கிறேன். கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக ஓடுறதுல ஒரு சுகம். ஹல்லேலூயா. டெய்லி மக்கள் வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அந்த இதில் பார்த்தா தெரியும் பாருங்க. டெய்லி வர்றாங்க, எக்கச்சக்கமான ஜனங்கள். அவர்களுக்கு எல்லாருக்கும் தேவ ஆலோசனை கொடுக்குறேன். நீங்கள் அங்கே அடைக்கல பட்டணத்தில் வரும்போது அடைக்கலநாதர் அங்கே இருப்பார். அவர் தான் இருந்து மக்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் தான் ஜனங்களுக்கு மங்கள வார்த்தை கொடுக்கிறார். அவர் தான் விடுதலையை கொடுக்கிறார். இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வாலிப மகள் பார்த்தீங்கன்னா சாசன் போராட்டத்தில் பிடிக்கப்பட்டு ஐயோ யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமையில் அந்த பிள்ளையை அழைத்து கொண்டு வந்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு 15 நிமிஷத்தில் அவர் நார்மல் ஆயிட்டார். 15 நிமிஷம் தான். 15 நிமிஷத்துல ஏன் தெரியுமா? கர்த்தர் அங்க இருந்தார். ஹல்லேலூயா. அவளுடைய எல்லா கட்டுகளை கர்த்தர் அறுத்து போட்டு ஆண்டவர் அவளை அழகா சந்தோஷமா போய் குடும்பம் நடத்த கர்த்தர் அவளுக்கு விடுதலையை கொடுத்து அனுப்புறாரு. ஹல்லேலூயா. டெய்லி நிறைய காரியங்களை இன்னைக்கு ஆண்டவர் எதுக்கு சொல்றாரு? அந்த அடைக்கல பட்டணம், நானே அடைக்கலம் என்ன ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நம்ம சொல்றோம், நீரே என் அடைக்கலம். சொல்லுங்க பார்க்கலாம், நீரே என் அடைக்கலம். ஹல்லேலூயா. ஆமா, அவர் அடைக்கலமும் கோட்டையுமா இருக்கிறார். சங்கீதம் 142:5 இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே பங்குமாய் இருக்கிறீர் என்றேன். எல்லாரும் ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாயிருக்கிற. நீரே என் அடைக்கலம். சொல்லுங்க, நீரே என் அடைக்கலம். ஆமேன். அடைக்கலம் அப்படின்றது வந்து ஆண்டவரிடத்துல போய் சரண்டர் ஆகி, அடைக்கலநாதராம் இயேசுவிட்ட சரண்டர் ஆகி ஆண்டவரே கை விரிச்சிருக்கிறது. அவ்வளவுதான். கை தூக்கிற என்னால முடியல ஆண்டவரே, கடைசியா நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன். சொல்லுங்க, கடைசியா நான் நம்பி வந்திருக்கேன். அழகா பண்ணீங்க பாத்தீங்களா? நம்பி வந்தேனே செய்யானா, நம்பி வந்தேனே. முறை நம்பி வந்தேனே. கரங்களை உயர்த்தி செய்யானா, நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையா, நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையா, நம்பி வந்தேனே. தம்பீரான் ஒருவனே, தம்பமே தருவனே.
ஆம் அன்பானவர்களே, நம்ம இன்னைக்கு ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறோம். இப்படித்தான் ரூத்துன்னு ஒரு பெண்மணி தன்னுடைய மாமனை இழந்தாள், புருஷனை இழந்தாள், குழந்தனை இழந்துட்டா. வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றிடம், சின்ன வயசுல விதவையாயிட்டா. என்ன செய்கிறதுன்னு தெரியல. கடைசியாக தன்னுடைய மாமியோட சேர்ந்து பெத்லெகேமிலே ஆகாரம் கிடைக்குது, அட்லீஸ்ட் சாப்பாடாவது கிடைக்குன்னு சொல்லி பெத்லெகேமுக்கு போய் அடைக்கலமாய் தஞ்சம் புகுந்தாள். போகும்போது அவளுடைய வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை இல்லை. தன்னுடைய மாமியை தனியா விட்டுறக்கூடாதுன்ற ஒரே காரணத்தினால தன்னுடைய மாமிக்கு துணையா இருக்கலான்னு சொல்லி அந்த பெத்லெகேம் என்கிற ஊரிலே போய் சேர்ந்தாள். ஆனால் அங்க போய் போவாசை சந்திக்கிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார். ஒரு அழகான வசனம் சொல்லுகிறது, ரூத் 2:12 சொல்லுகிறது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். ஹல்லேலூயா. போவாஸ் சொல்றான், நீ ஆண்டவருடைய செட்டளைகளுக்கு கீழே அடைக்கலமாய் வந்து விழுந்திருக்கிறாய். எல்லாவற்றையும் இழந்துட்ட, உன்னுடைய குடும்பத்தையும் விட்டுட்டு நீ கடைசியா உன் மாமியை நம்பி உன்னுடைய மாமிக்கு துணையாக நீ ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற. நீ வந்திருக்கிற இடம் சாதாரண இடம் இல்லை. கர்த்தருடைய செட்டைகளுக்கு கீழே வந்து நிற்கிற, அவரிடத்துல அடைக்கலமா வந்து விழுந்திருக்கிற. அவராலே உனக்கு நிறைவான பலன் என்று சொன்னான். இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய செட்டைகளுக்கு கீழே, இப்படி சொல்லுங்க, செட்டை 2 கை எப்படி விரிச்சுக்கானு, 2 செட்டைகளுக்கு கீழே, ஆண்டவருடைய செட்டைக்கு கீழே அழகா சேஃபா நிக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆமா, நீங்க பறக்கிறத பார்க்கும் போதே பறந்து 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 நீ உயர போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய செட்டைகளுக்கு கீழே அடைக்கலமா வந்து விழுந்துட்டீங்க. எனவே இன்னைக்கு பிறகு உங்களுக்கு நிறைவான பலன், நிறைவான வாழ்வு, நிறைவான வருமானம், நிறைவான செல்வங்களை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரிடத்தில் அடைக்கலமாய் வந்த அந்த ரூத்திற்கு ஆண்டவர் நிறைவான வாழ்க்கையை கொடுத்தார். அதன் பிறகு போவாஸை அவள் திருமணம் செய்து கொள்கிறாள். போவாஸ் பார்த்தீங்கன்னா இவளுக்காவது கல்யாணம் ஆகி இவ விடோ, ஆனா திருமணமே ஆகாத ஒரு நல்ல செல்வ சீமானை, ஒரு பெரிய ஐஸ்வர்யவானை, ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு நீதிமானை அவளுக்கு புருஷனாக கொடுத்தது மாத்திரமல்ல, அதன் மூலமாக ஒரு நல்ல பிள்ளை செல்வத்தையும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு அப்படிதான் ஆண்டவர் செய்ய போறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாசம் ஒரு சாட்சி வந்திருந்து, அதான சில வருஷங்களுக்கு முன்னால நடந்ததை இப்ப அவங்க 2 பக்கம் நிறைய எழுதி அனுப்பியிருக்காங்க பாருங்க. 2 பக்கம் நிறைய. அது இந்த ரூத்துடைய வாழ்க்கைக்கு ஒத்து போற சாட்சியா இருக்கிறதுனால நான் கரெக்டா சொல்றேன். ஒரு அருமையான வாலிப மகள் சில வருஷங்களுக்கு முன்பாக நம்ம நாகர்கோயிலில் உள்ள ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி மைதானத்தில் நடத்துகிற கூட்டத்துக்கு வந்திருந்தா. அவள் வரும்பொழுது ரொம்ப மனவேதனையோட வந்தா. ரூத்துக்கு புருஷன் இறந்து போயிட்டாரு. ஆனால் இவளுக்கு புருஷன் இருந்தும் பெரிய கொடுமைக்கார புருஷன். அவளை சித்திரவதை பண்ணி அவளுடைய உணர்வுகளுக்கோ எதுக்கும் ஒரு மரியாதை கிடையாது. நித்தமும் அவளை காயப்படுத்தி கொண்டிருந்த நிலைமையில உயிர் தப்பிச்சா போதேன்னு சொல்லிட்டு புருஷன் இருந்த அந்நிய தேசத்துல இருந்து, அவங்க வேற ஒரு தேசத்துல குடியிருந்தாங்க, கல்யாணம் பண்ணி இன்னொரு தேசத்துல போய் குடியிருந்தாங்க. அந்த தேசத்திலிருந்து உயிர் பழைச்சா போதேன்னு சொல்லி தன்னுடைய டிகிரி சர்டிபிகேட், மாஸ்டர்ஸ் டிகிரி சர்டிபிகேட்டை வாங்கணும்னு சொல்லி ஊருக்கு வந்துட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆகி வந்துடலான்னு சொல்லி ஊருக்கு வந்து கடைசியா அந்த பெரிய மிருகத்திடமிருந்து கர்த்தர் அவளை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தாச்சு. இங்க கொண்டு வந்து யாருடைய முகத்தையும் பார்க்க அவருக்கு பிடிக்காது, அவளுக்கு பிடிக்காது. வீட்டுக்குள்ள சோர்ந்து போய் முடங்கி போய் அழுதுட்டு கிடக்கா. அப்பதான் அவங்க அம்மா சொல்றாங்க, ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ் கிரவுண்டில் ஒரு 3 நாள் கூட்டம் இருக்குதுமா, இந்த 3 நாள் கூட்டத்துக்கு நீ போ, நீ அங்க போனீன்னா கர்த்தருடைய கட்டப்பட்ட வாழ்க்கையை, இடிக்கப்பட்ட வாழ்க்கையை எடுப்பித்து கட்டுவார். ஹல்லேலூயா. இருட்டறையில கிடக்கிற உனக்கு ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்லி அந்த மகளை கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க மீட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த காரியங்களை என்கிட்ட சொல்லி தனி ஜபத்தில் அழுதா.
அது சொல்கிறா, எனக்கு வாழவே பிடிக்கலாங்க, நான் ரொம்ப மனவேதனோட உளைச்சலில் வந்திருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், நான் இன்னைக்கு உயிரோடு வந்திருக்கிறதே ஆண்டவருடைய கிருபை, இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் இருந்திருந்தேன்னா நான் செத்து போயிருப்பேன் அப்படின்ற நிலைமையில் அவள் வந்தா. ஆண்டவர் அவளுக்கு அன்றைக்கு அந்த செய்தியின் மூலமாக முதல்ல அவளை தைரியப்படுத்தினார். அந்த செய்தி அவளுக்குள்ளால ஒரு மன தைரியத்தை தந்த. அவள் எழுதியிருக்கா, முதல்ல அன்னைக்கு செய்தி எனக்கு ஒரு மன தைரியத்தை தந்தது. ரெண்டாவது, தனி ஜெப நேரத்தில் வரும்போது ஆண்டவர் சொன்னார், சரி அதெல்லாம் விட்டுரு, முதல்ல உன் காலில் நின்று நீ உழைக்கிற மாதிரி இப்போதைக்கு நீ வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. நீ வீட்டில் இருந்தால் டிப்ரெஷன்லேயே இருப்ப, அதே யோசிச்சுட்டே இருப்ப. முதல்ல நீ எங்கேயாவது வெளியே போய் ஒரு வேலை ட்ரை பண்ண, நான் உனக்கு வேலை தருவேன், பெரிதும் அனுகூலமான வாசல் உனக்கு திறக்கும். இமீடியட்டாக இந்த 3 நாள் மீட்டிங் முடிஞ்ச உடனே நீ ஒரு வேலையை தேடணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நான் உனக்கு வேலையை கொடுப்பேன்னு சொல்லிட்டார். மீட்டிங் முடிச்ச அடுத்த 2-3வது நாளில் இவன் வந்து ஒரு என்ஜினியரிங் காலேஜ், அந்த நாகர்கோயிலில் உள்ள ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு என்ஜினியரிங் காலேஜில் அவர் விரிவுரையாளராக, ஒரு ப்ரொஃபஸராக, ஆண்டவர் அவளுக்கு லெக்சரராக அவளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் செய்த முதல் அற்புதம், பயந்திருந்த அவளுக்கு மன தைரியம். ரெண்டாவது, வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்திருந்த அவளுக்கு ஒரு நல்ல கல்லூரியில் நல்ல லெக்சரர் போஸ்ட்டை கொடுத்து கை நிறைய சம்பாதிக்க கர்த்தர் உதவி செய்தார். அது மட்டுமல்ல, அவளுக்கு அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமான வார்த்தை என்னன்னா, இதுதான் அதில் ரொம்ப முக்கியம். போவாஸை ரூத்துக்கு ஆண்டவர் கொடுத்தார். அங்கே என்னன்னா, ரூத்து கல்யாணம் ஆனவ, போவாஸ் கல்யாணம் ஆகாதவன். ஆனால் நீ கல்யாணம் ஆனவ, உனக்கு ஒரு நல்ல போவாஸை, கல்யாணம் ஆகாத புருஷனை நான் கொடுப்பேன் ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொன்னார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி கொஞ்சம் ஸ்டடி ஆகிட்டா, மைண்டு ஸ்டடி ஆகிட்டு ஃப்ரீயாக வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா, நல்ல ஹாப்பி ஆகிட்டா. அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். சரி, இப்போ ஒரு நல்ல வரனை பார்க்கலான்னு பார்த்தா, சூப்பரான ஒரு, எப்படி போவாஸ் ஆண்டவருக்கு நிழலாட்டமாக இருந்தானோ அதே போல் இந்த மனைவியை நேசிக்கிற, அவளுடைய பழைய லைஃப் எல்லாம் தெரிஞ்சும் அழகாக அவளை நேசிக்கிற அழகான ஒரு கணவனாரை அவளுக்கு கொடுத்து, இன்னைக்கு அவள் எழுதியிருக்கிறா, எனக்கு இப்போ 4 வயசுல ஒரு குழந்தை ஆயிடுச்சு, இப்போ திருப்பி இப்போ வந்து கர்ப்பம் தரிச்சிருக்கிறேன்னு எழுதியிருக்கா. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வார்த்தை சொல்லிட்டாருன்னா டக்கு 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 டக்குன்னு கிரியேட் செய்ய ஆரம்பிச்சிடும். இன்னைக்கும் ஒருவேளை நீங்க டிப்ரெஷன்ல வந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆண்டவர் முதல்ல கொடுக்கிற ஆலோசனை என்ன தெரியுமா? நீ அந்த இருட்டறை விட்டு வெளியே வா, உன்னை சாதனை பெண்ணாய் நான் மாற்றுவேன், உன்னை ஒரு பெரிய சாதனையாளனாய் நான் மாற்றுவேன். கடந்த காலத்தில் உன்னுடைய மேன்மை அவர்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம், உன் வாசனை அவர்களுக்கு தெரியாம இருக்கலாம். கிறிஸ்துவின் வாசனை இன்றைக்கு உங்களுக்குள்ளால் ஆண்டவர் போடுறாரு. நீ சாதனைகளை படைக்கிறவளா இருப்பியே தவிர ஒரு நாள் நீ முடங்கி போவதில்லை, நீ மூழ்கி போவதில்லை, நீ முங்கி போவதில்லை, நீ எழும்பி நிற்பாய். ஹல்லேலூயா. நீ சந்தோஷமா சொல்லியிருக்காங்க, ஐயா மூலமா ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் எல்லாம் ஒன்னொன்னா எனக்கு நிறைவேறிட்டு, அப்போ அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி அவளுக்கு ஒரு நல்ல நான் குழந்தை கொடுத்து, அந்த பிள்ளைக்கு 4 வயசு. இப்போ திருப்பி அவள் 2வது முறையாக நான் கற்பம் தரிச்சிருக்கிறேன். PhD படிக்கிறதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் நான் செலெக்ஷன் ஆகியிருக்கிறேன். பாருங்க, அடுக்கடுக்கான அற்புதம். நம்ம ஆண்டவர் சங்கிலி தொடர் அற்புதங்களை செய்கிறவர். இன்னைக்கு எங்களுக்கு சங்கிலி தொடர் அற்புதங்களை செய்வார். சங்கீதம் 39:7-8 சொல்லுகிறது, இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை, என் மீறுதல் எல்லாவற்றிலும் என்னை விடுதலையாக்கும், மூடனுடைய நிந்தைக்கு என்னை ஒப்பு கொடாதேயும், நீரே என் நம்பிக்கை. ஒரு ராஜாவின் மனுஷன் ஒருவன் 2000 வருஷங்களுக்கு முன்பாக தன்னுடைய பிள்ளை சாகர தருவாயில கிடக்கும் பொழுது இயேசுவை தேடி வந்தான். இயேசுகிட்ட வந்து சொல்றான், ஆண்டவரே, என் பிள்ளை சாகு கிடக்கிறான், என் பிள்ளைய விடுதலையாக்குங்க. இன்னைக்கும் ஒருவேளை யாரோ ஒருவர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், சாகர தருவாயில் இருக்கலாம், அவங்களுக்காக நீங்கள் இன்னைக்கு இங்கே வந்திருக்கலாம். நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன், சாப்பாடு கொஞ்சம் எடுத்துட்டு வரேன், இல்லைன்னா ஜெப எண்ணெய் வாங்கிட்டு வரேன், கண்டிப்பாக விடுதலையாக்குவார் நீங்கள் நம்பி வந்திருக்கலாம். அன்றைக்கு ராஜாவின் மனுஷன் இதே போல தான் ஆண்டவரிடத்தில் வந்து அடைக்கலமாக வந்து நிற்கிறான். எப்படியாவது என் பிள்ளையை குணமாக்கும், என் பிள்ளை சாகிறதுக்குள்ளே நீங்கள் வரணும்னு சொல்கிறான், துரிதப்படுத்துகிறான். விட்டா என் பிள்ளை செத்துருவான் ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்குள்ளே வரணும். அப்போ ஆண்டவர் அவனுடைய மனசை அறிஞ்சு போகிற நேரம் கூட வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாரு, நீ போ, உன் பிள்ளை பிழைத்திருப்பான். வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி அவன் போனான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, நீ போ, உன் பிள்ளை பிழைத்திருப்பான்.
நீ போ, உன் தகப்பனார் பிழைத்திருப்பார். நீ போ, உன்னுடைய புருஷன் பிழைத்திருப்பார். நீ போ, உன்னுடைய சகோதரன் பிழைத்திருப்பான். உன் சகோதரி பிழைத்திருப்பாள். நீ போ, உன்னுடைய குடும்பத்தில் யாரு, உன்னுடைய நண்பனோ யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் பிழைத்திருப்பார்கள். அவன் ஏன் பிழைச்சான் தெரியுமா? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி போனானா. அதான் நீரே என் நம்பிக்கை. சொல்லுங்க பார்க்கலாம், நீரே என் நம்பிக்கை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற இந்த வார்த்தையை நம்பி நீங்க போங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஆமா, இப்போ கோயம்புத்தூர் பிரேயர் டவர் மீட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லா மாசமும் நம்முடைய கோயம்புத்தூர் ஆறுதலின் தோட்டம், அதுக்கு பேர் என்ன, ஆறுதலின் தோட்டம். அங்க மீட்டிங் வந்து 2வது சனிக்கிழமை நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த மாசம் நமக்கு 2வது சனிக்கிழமை எத்தனாம் தேதி வருது? 10ஆம் தேதி வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ 10ஆம் தேதி அடிமை அங்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்க இருக்கிறேன். எனவே கோயம்புத்தூர், ஊட்டி அந்த சைடில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து கலந்துக்கலாம். ஒரு நல்ல முக்கியமான சாட்சியை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாலே நினைக்கிறேன், சில மாதங்களுக்கு முன்பாக அடிமை கோயம்புத்தூர் ஜெப மையத்திலே நடக்கிற அந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகைக்கு போயிருக்கும் பொழுது ஒரு சகோதரி வந்து ஒரு ஃபோனை போட்டு ஜெபிக்க சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு ஃபோனை போட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய பெயர் ராஜன் சொல்லிக்கிறேன் எனக்கு சரி, அவங்களுடைய சகோதரின்னு நினைக்கிறேன். யூஎஸ்ல அமெரிக்காவில் ராஜன் ஒரு பிரதர் இருக்காரு. அவருடைய சகோதரி கோயம்புத்தூர் மீட்டிங் வர்றாங்க. எதுக்கு தெரியுமா வந்திருக்காங்க? அவங்களுடைய சகோதரனாகிய ராஜன் அமெரிக்க தேசத்தில் த்ரோட் கேன்சரில் சாப்பிட முடியல, சாப்பிட்டு பல மாதம் ஆயிடுச்சு, நடக்க முடியலை, பேச முடியாது, தொண்டையிலேருந்து சத்தம் வரல. இப்படிப்பட்ட நிலைமையில் ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணி பார்த்தா கேன்சர் 4th ஸ்டேஜ்னு சொல்லிட்டாங்க. கேன்சர் எத்தனாவது ஸ்டேஜ்? 4th ஸ்டேஜ். அப்படின்னாச்சுன்னா மரண தருவாயில் அவர் இருக்கிறாரு. அழகாக கொடுத்துருக்காங்க சாட்சியில். அந்த கடுமையான, மிகவும் கடுமையான ட்ரீட்மெண்ட், பயங்கர ஸ்ட்ராங் ட்ரீட்மெண்ட் அவர் போயிட்டு இருக்கு. அதனால பேச முடியல, சாப்பிட முடியல, மரண தருவாயில் இருந்தேன். அவர் என்ன எழுதியிருக்காருன்னு, மரண தருவாயில். அப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, 4th ஸ்டேஜ்ப்பா, இதுக்கு மேலே காப்பாற்ற முடியாது, அது த்ரோட்டில் இருந்து ஆரம்பித்து உடம்பெல்லாம் பரகிடுச்சு, அதனால இதுக்கு மேலே காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் மரணத்தின் விளிம்பில் நிற்கிற நேரத்தில் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை. அதுக்காக தான் சொல்கிறேன். அந்த மனுஷன் அவங்க சகோதரிக்கு ஃபோன் பண்ணி, சகோதரிகிட்ட சொல்லி, எப்படியாவது ஐயா மூலமாக எனக்கு ஃபோனில் ஒரு ப்ரேயர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். அந்த ஃபோன் ப்ரேயரில் கண்டிப்பாக மிரக்கல் நடக்குன்னு அவனுடைய சகோதரி ரொம்ப நம்பி இருந்தான். அவர் சொல்லியிருக்கிறா, கண்டிப்பாக இன்னைக்கு ஐயாவிட்ட போயிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு நான் ஃபோனில் ஒரு போட்டு கொடுக்குறேன், கண்டிப்பாக ஜெபம் பண்ணார். அவர் எழுதியிருக்காரு, நான் அங்கே கோயம்புத்தூரில் இருந்து ப்ரே பண்ணும்போது அமெரிக்க நேரத்தில் அவருக்கு 2:30 மணி, ஏர்லி மார்னிங் 2:30 மணி, தூங்க முடியாமல் துடிச்சிக்கிட்டு இருக்கிறார் நடுராத்திரியில் 2:30 மணிக்கு. அப்போ தான் நம்ம இங்கேருந்து அங்கே ஃபோன் பண்ணுறோம். அவரும் நம்பிக்கையோடு காத்திருந்தார் ஃபோன் வரேன்னு. 2:30 மணி வரைக்கும் தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு நம்பிக்கையோடு இன்னைக்கு ஃபோன் வரும். அவருக்கு தெரியும், இந்த ஃபோன் கால் தான் என் உயிரை காப்பாற்ற போகுது, இந்த ஃபோன் காலில் வருகிற மங்கள வார்த்தை தான் என் உயிரை காப்பாற்ற போகுது. ஹல்லேலூயா. 2:30 மணிக்கு ஃபோன் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், பரலோகத்திலிருந்து ஆண்டவர் அக்கினியை அனுப்பி உன்னுடைய சரீரத்தில் உள்ள எல்லா கேன்சர் கிருமிகளை சுட்டரித்து போட்டார். இனி அதை தேடியும் காண மாட்டாய். ஹல்லேலூயா. சொல்லி கண்ணீரோட ஜெபிச்சு ஆண்டவருடைய வார்த்தையை அனுப்பின ஆண்டவர் தூரத்திற்கும் தேவன், சமீபத்திற்கும் தேவன். அக்கினி இறங்கினது, அப்பொழுதே பட்சித்து போட்டது. அடுத்த நாள் காலையில சாப்பிட முடியாம இருந்த அவர் சாப்பிட ஆரம்பித்தார். பேச முடியாம இருந்த, ஒரு சின்ன சத்தம் கூட வராம இருந்தவர் பேச ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. இதுல என்ன பியூட்டின்னா, அதுக்கு அடுத்து போய் திருப்பி டெஸ்ட், டாக்டர்களுக்கு ஆச்சரியம், என்னடா நேற்று வரைக்கும் சாப்பிட முடியல, பேச முடியல, இந்த ஒரே நைட்ல இவனுக்கு என்ன ஆச்சு? ஒரே நைட்ல ஓவர் நைட் மிரக்கல் இப்படி எப்படி ஆச்சு? கொஞ்சம் கொஞ்சமா வர்றது அது வேற விஷயம். ஒரே நைட்ல எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு அவங்களுக்கு ஆச்சரியம். திருப்பி போய் இப்போ ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க. 4th ஸ்டேஜ் கேன்சர்ல இருந்த அந்த மனுஷனுக்கு கேன்சரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. தொண்டை எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அவங்க எழுதியிருக்கிறாங்க, ஐயாவுடைய கண்ணீரின் ஜெபம், அதிலிருந்து வந்த மங்கள வார்த்தை இன்னைக்கு என்னை வாழ வச்சிருக்கு. என் குடும்பத்தை, என் மனைவி பிள்ளைங்களாக நான் ஒரு நல்ல தகப்பனாகவும் நல்ல புருஷனாகவும் இருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நம்பி போங்க. அங்க 2 நம்பிக்கை. ஒன்று, அவருடைய சகோதரி நம்பிக்கையோட மீட்டிங் வந்திருந்தா. நீங்க மீட்டிங் வந்திருக்கீங்கல்ல, இதே மாதிரி தான்
அவங்க மீட்டிங் வந்திருந்தாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றினார். அந்த ராஜாவுடைய மனுஷன் எப்படி நம்பி போய் தன் பிள்ளையுடைய மரண படுக்கை நீங்கி உயிரோட பெற்றுக்கொண்டானோ, உங்க வீட்டில் யார் வியாதியோடு இருந்தாலும் சரியில்லை, நீங்களே வியாதியா இருந்தாலும் கர்த்தர் குணமாக்குவார். அப்படியே எழும்பி நின்று சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம், சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம், யாராயிருந்தாலும் வேதங்களின்றிய கிருபையாய் அன்பை அளித்திடவே, யாராயிருந்தாலும் வேதங்களின்றிய கிருபையாய் அன்பை அளித்திடவே, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார். நம்பி வா, நம்பி வா, நம்பி வா, நம்பி வா, பாவத்தை விட்டு எழுந்து வா, உன் சாபத்தை விட்டு எழுந்து வா, உன் வியாதியை விட்டு எழுந்து வா, உன் கடன்களை விட்டு எழுந்து வா, அன்பரின் பாதத்திலே ஓர் நாள் நான் வீழ்ந்து கிடந்தேன், அன்போடு உன்னை அழைக்கின்றார், அன்போடு உன்னை அழைக்கின்றார், அன்பரின் பாதத்திலே ஓர் நாள் நான் வீழ்ந்து கிடந்தேன், அன்போடு உன்னை அழைக்கின்றார், அன்போடு உன்னை அழைக்கின்றார். கரங்களை உயர்த்தி நம்பி வா மகனே மகளே, நம்பி வா தேவனுடைய பிள்ளையே, நம்பி வா, நம்பி வா, பாவத்தை விட்டு எழுந்து வா, உன் சாபத்தை விட்டு எழுந்து வா, உன் வியாதியை விட்டு எழுந்து வா, உன் கடன்களை விட்டு எழுந்து வா. எழும்பு எழும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள், நீரே என் தேவன் என்று சொன்னாய். கர்த்தர் இன்றைக்கு உன்னை தொட்டு, அவர் உன் தேவனாயிருக்கிறார், அதிசயங்களை செய்கிறவராயிருக்கிறார், இப்பொழுதும் அதிசயமானவர். அடைக்கப்பட்ட கற்பங்களை திறந்து கொண்டிருக்கிறார், இடிக்கப்பட்ட பிள்ளையுடைய வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்கிறார், உடைக்கப்பட்ட பிள்ளையுடைய வாழ்க்கையை சேர்த்து வைக்கிறார், பிரிந்து போன குடும்பங்களை கர்த்தர் இணைத்து வைக்கிறார். ரீபா கந்தாலா ரபா. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. நிறைய பிள்ளைங்க நீட் எழுதிட்டு ஒரு நல்ல டாக்டர் சீட்டுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, அவர்கள் விரும்பின இடத்துல என் பிள்ளைகளுக்கு கல்லூரியில ஆண்டவர் சீட்டை தந்ததற்காக உமக்கு நன்றி. ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்கப்பா. நீட்ல என் பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண்களை கொடுத்த ஆண்டவர் நல்ல கல்லூரியில சீட்டை தாங்கப்பா. எந்தெந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடம் திறந்தாச்சு, எனக்கு ஃபீஸ் கட்ட முடியல என்று சொல்லி கண்ணீரோட வந்திருக்கிறாங்களோ ஆண்டவரே, இன்றைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய ஃபீஸை கட்ட பரலோக மதங்களை திறப்பதாக ஆண்டவரே. நாங்களும் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு உதவிக்கரம் நீட்ட எங்களையும் ஊழியத்தையும் கர்த்தர் இன்றைக்கு நிரப்புவீராக. அநேக பிள்ளைகள் உதவிக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்கப்பா.
நிறைய பேருக்கு செய்துட்டோம், இன்னும் நிறைய லிஸ்ட் பெண்டிங்ல கொடுத்துட்டே இருக்கிறாங்கப்பா. கர்த்தாவே அவர்களுக்கு இறங்கும்படிக்கு எங்களுடைய கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அந்த கல்வி அறிவுன்றது அவருடைய வாழ்க்கைப்பா. அந்த வாழ்க்கைக்கு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உதவிக்கரம் நீட்டும்படிக்கு உடைய இருதயத்திலே கர்த்தர் இன்றைக்கு பேசுவீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி. இவர்கள் வீணாக்குகிற ஒரு காசு கூட ஒரு பிள்ளைக்கு வாழ்வு கொடுக்க ஜெப்பு தம்பி மூலமாய் நீர் பேசினீர். ஆண்டவரே, என் பிள்ளைகள் விரயம் பண்ணுகிறதற்கு பதிலாக தங்களை சுற்றி இருக்கிற ஏழை பிள்ளைகளை படிக்க வைக்க உதவிக்கரத்தை நீட்டுவார்களாக. அப்படிப்பட்ட நல்ல மனசு என் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும்பா. ஆண்டவரே, தொழிலில் நஷ்டமடைந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு கர்த்தர் துணையாய் நிற்பீராக. நீரே என் துணை என்று சொன்ன பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவர் இறங்கி வந்து உடைய வியாபாரத்தில் வெற்றியை கொடுக்கிற யெகோவா நிசியாக, உடைய தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈரேயாக எழுந்தருளி வந்து பிள்ளைகளை ஆசீர்வதியும். கடன்களை அடைக்கும்படி பரலோக மதங்களை திறக்கட்டும். பாத்திரம் நிரம்பி வழியட்டும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைக்கு வழி திறந்து தாரும். ஊழியத்தில் நொந்து போன பிள்ளைகளை மறுபடியும் தூக்கி நிறுத்தும். வல்லமையினால வரங்களினால் அவளை நிரப்புவீராக. ஆண்டவரை, வெளி தேசத்திற்கு போவதற்கு ஆயத்தமாயிருக்கிற பிள்ளைகளுக்கு அதற்கான வழிகளை திறப்பீராக. நீரே என் அடைக்கலம் என்று சொன்ன என் பிள்ளைகளுக்கு அடைக்கலமாய் விழுகிற அவர்களுக்கு நிறைவான வாழ்வு கிடைப்பதாக. தடைப்பட்டிருக்கிற திருமண காரியங்கள் நிறைவேறுவதாக. இடிக்கப்பட்ட வாழ்க்கைகள் கட்டப்படுவதாக. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும் சுவாமி. நீரே என் நம்பிக்கை என்று சொன்ன பிள்ளைகளுக்கு நம்பிக்கையாய் வந்திருக்கிற பிள்ளையுடைய சரீரத்தில் இருக்கிற அத்தனை வியாதிகளையும் இன்றைக்கு நீர் குணமாக்கும். என் பிள்ளைகளை தொட்டு குணமாக்குவீராக. மரணத்தின் விளிம்பில் இருந்தவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். கட்டிகள் கரைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால். எப்பேற்பட்ட கொள்ளை நோயா இருந்தாலும் தழும்புகளினால குணமாகட்டும். ஆண்டவரே, உமக்கு நன்றி. சொந்த வீட்டுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொந்த வீட்டை தான். என் பிள்ளை ரட்சிக்கப்படலையே, என் புருஷன் ரட்சிக்கப்படலையேன்னு சொல்லி கதறுகிற பிள்ளைகளுடைய குடும்பத்தில் ரட்சிப்பு பரிபூர்ணம் அடைவதாக. இப்பொழுதும் ஆண்டவரே, இன்றைக்கு வந்திருக்கிற இந்த ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்து போஷிக்கிற சாந்தி ராஜ்குமாரோடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் இருக்கிற பட்டணத்திலே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவர்களை கொடா கூடிய பெருகப்படும். அவருடைய சந்ததி பெருகட்டும். அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் ஒரு குறைவும் இருக்கக்கூடாது. இந்த ஆயிரக்கணக்கான ஜனங்களுடைய பசியை போக்க அவர்கள் உதாரத்துவமாய் கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நிமித்தம் கர்த்தர் அவர்களுக்கு உதாரத்துவமாய் இறங்கி வருவீராக. ஆண்டவரே, இந்த ஆகாரத்தை தேவதூதர்கள் சமைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இது தேவ சமூக தப்பமாய் மாறி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அதுல கை வைக்கும் பொழுதே கை நடுக்கங்கள் மாறுவதாக. அதை சாப்பிடும் பொழுது எல்லா வியாதிகள் மறைவதாக. குடல் கேன்சர் மறைவதாக. குடல் வியாதிகள் மறைவதாக. குடல் புண்கள் மறைவதாக. தொண்டை கேன்சர் மறைவதாக. இயேசுவின் நாமத்தில் தெய்வீக சுகத்தை தார். தெய்வீக விடுதலையை தார். ஆண்டவரே, பிள்ளைகளை சுகபத்திரமாய் அழைத்து வந்த ஆண்டவர் சுகத்திரமாய் சேர்த்து வீடுகளில் நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்ள உதவி செய்யும். நிறைஞ்ச மனசுல ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே, என் முழுமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒன்னாலும் மறவாதே. ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதான வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன்.